again a very good morning to everyone present here. Let us begin our next session with our special guest. On behalf of first year department, we warmly welcome our chief guest, Dr. J. Balasubramanian sir, Professor, Head, Department of Mechanical Engineering, Info Institute of Engineering, Coimbatore, for joining with us today despite in busy schedule. We wholeheartedly welcome you, sir. Next, I welcome our Professor M. Shaktivel sir, Department of EEE. Introduction about our guest. It is a great honor to introduce our esteemed chief guest, Dr. J. Balasubramanian, Professor, Head, Department of Mechanical Engineering, Info Institute of Engineering, Coimbatore, a distinguished academician and a former senior scientific officer at the Directorate General of Quality Assurance, Ministry of Defence. He has dedicated over 4 decades to excellence in defense technology, quality assurance, and education. His career spans prestigious position in defense establishment and leading engineering institutions where he has contributed significantly to research, teaching, and policy development. He has served in key roles across India and abroad, including assignments in Russia and Israel, and he has received several awards, including the DGQA and AGQA Commendation Award for his innovation contribution. He has presented and published numerous technical papers and continues to inspire young minds through his lectures and leadership. We are deeply privileged to have such a multifaceted personality with us today. Now I request our chief guest, Dr. J. Balasubramanian sir, to deliver a speech on key to success in this session. Please, sir. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுதர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள் உருக்குதல், இவை அனைத்தும் ஒளி வளரும் தமிழ் வாணி நீ அருளும் துளிர்கள் என்றோ. இந்த நல்ல வேளையிலே அடியேனுக்கு இவை அனைத்தையும் தந்து அருளுவாயோ. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடிய ராமலிங்க வள்ளலை ஒரு கண்ணாகவும், வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டுலெல்லாம் வறுமை மிஞ்சி தவறி கெட்டு பால்பட்டு நின்றதோ தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா என்று இன்றைக்கு 110 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் மகாத்மா காந்தி ஆகாததற்கு முன்னாலேயே அவரை மகாத்மாவாக கண்ட அந்த பாரதி சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்ப மகாத்மா காந்தியை இன்னொரு கண்ணாகவும் தன் வாழ்நாள் முழுவதும் வள்ளலார் வழியிலும் காந்திய வழியிலும் வாழ்ந்து அவர்களுடைய நெறியை தமிழ்நாட்டிலும் இந்த இந்தியாவிலும் பரப்பிய அருட்செல்வராகிய பொள்ளாச்சி மகாலிங்கம் பெருமகனாரால் துவக்கப்பட்ட இந்த தொழில்நுட்ப கல்லூரியிலே நான் வந்து பேசுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பை ஒரு பாக்கியமாக, ஒரு பேராக கருதுகின்றேன். அந்த வாய்ப்பினை நல்கிய இந்த கல்லூரியுடைய நிர்வாகத்தாருக்கும் முதல்வரையாளர்களுக்கும், குறிப்பாக பயிற்சி மற்றும் தொழில் அதிகாரியாக விளங்கக்கூடிய அருமை நண்பர் சக்திவேல் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். நான் மாத்திரம் பாக்கியம் பெற்றவன் அல்ல. நான் வருடத்திற்கு ஒரு 2 நாள் 3 நாள் வந்துதான் இங்கு பயிற்சி தருகின்றேன். ஆனால் வருகின்ற 3 ஆண்டுகள் நீங்கள் இங்கே பயில போகிறீர்கள். நீங்கள் தான் மிகவும் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கல்லூரியிலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் துவக்க உள்ளீர்கள். இந்த கல்லூரியிலே நீங்கள் படிக்கிற படிப்பானது நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலத்தை இந்த தேசத்திற்கும் உங்கள் வீட்டிற்கும் நிச்சயம் ஒளி விளக்கும் ஏற்றும் என்கிற நம்பிக்கையோடு என்னுடைய பயிற்சியினை துவக்குகின்றேன்.
நன்றி மறப்பது நன்றென்று எனக்கு வாய்ப்பு தந்த அத்துணை பேருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய முதல் பயிற்சியான கீ டு சக்சஸ், வெற்றியின் திறவுகோல் என்கிற தலைப்பிலே 1 மணி நேரம் உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். வாழ்க்கையிலே நாம் அத்துணை பேரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எண்ணுகின்றோம் இல்லையா? யாரும் வாழ்க்கையில தோல்வி அடைய விரும்புவதில்லை. ஆனால் அவ்வாறு நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் சில பண்புகளை, சில நெறிமுறைகளை நீங்கள் உங்களுக்குள் நீங்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும். அந்த நெறிமுறைகளை, பண்புகளை நீங்கள் வகுத்துக் கொண்டால் நீங்கள் செய்கிற எல்லா செயல்களும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரும். இப்பொழுது பார்த்தால் ஒரு பெரிய வீடு இல்லது ஒரு பெரிய அலுவலகம் வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த அலுவலகத்தை நாம் என்ன செய்கிறோம்? ஒரு பூட்டை வைத்து பூட்டுகின்றோம். அந்த பூட்டை நீங்கள் திறக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? உங்களுக்கு சாவி, திறவுகோல் வேண்டும். பூட்டை நீங்கள் கம்பேர் செய்து பார்க்கிற பொழுது சாவி மிகவும் சிறியது. ஆனால் அந்த சரியான சாவி இருந்தால்தான், அதாவது சாவி அளவில் சிறியது, ஆனால் சரியான சாவி இருந்தால்தான் அந்த பூட்டை உங்களால் திறக்க முடியும். அந்த பூட்டை திறந்தால்தான் அந்த வீட்டிலே உள்ள பொக்கிஷங்களை உங்களால் அடைய முடியும். அதுபோல உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக எந்த நெறிமுறைகளை, எந்த வழிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கான சாவி என்ன என்பதை பற்றித்தான் இன்னும் 1 மணி நேரம் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். என்னுடைய அனுபவத்திலும் நான் படித்த நூல்களிலும் இருக்கக்கூடிய செய்திகளை சொல்கிறேன். நிச்சயமாக நீங்கள் கடைபிடித்தால் நிச்சயம் நீங்கள் அத்துணை பேரும் வெற்றியாளர்களாக இன்றைக்கு மாத்திரமல்ல உங்கள் வாழ்க்கை முழுவதும் வாழலாம் என்கிற உத்தரவாதத்தையும் நான் அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். முதற்கண்ணாக நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பமே ஒரு வெற்றிதான். எப்படி என்றால், நம்முடைய வாழ்க்கை ஆரம்பம் எப்படி துவங்குகின்றது? நம்முடைய தந்தையும் தாயும் மகிழ்ந்து இருந்த பொழுது நம்முடைய தந்தையினுடைய உடலிலே இருந்து லட்சக்கணக்கான உயிர் அணுக்கள் தாயினுடைய கர்ப்பப்பைக்கு செல்கின்றன. லட்சக்கணக்கான 10 லட்சத்திற்கு மேற்பட்ட உயிர் அணுக்கள் தாயினுடைய கர்ப்பப்பைக்கு செல்கின்றன. அங்கே தாயினுடைய கர்ப்பப்பையிலே உள்ள கருமுட்டை, அங்கே உள்ள கருமுட்டையோடு ஒரே ஒரு உயிர் அணுதான் இணைகின்றது. அந்த ஒரே ஒரு உயிர் அணு சேர்ந்தமையாலே தான் இன்றைக்கு நான் இங்கு வந்திருக்கிறேன், இங்கே நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள். அந்த லட்சக்கணக்கான உயிர் அணுக்களில் வேறு ஒரு அணு நம்முடைய தாயினுடைய கருமுட்டையோடு சேர்ந்து இருந்தால் இன்றைக்கு நான் இங்கு இருக்க மாட்டேன், இன்றைக்கு நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள். ஆகவே லட்சக்கணக்கான மற்ற உயிர் அணுக்களை வீழ்த்தி நாம் தான் அன்றைக்கு பலமுள்ள ஒரு உயிர் அணுவாக, ஆற்றல் உள்ள ஒரு உயிர் அணுவாக இருந்தமையாலே தான் நாம் அன்றைக்கு நம்முடைய பிறப்பிலே நாம் தாயினுடைய கருப்பையிலே குழந்தையாக நாம் மாறினோம். ஆகவே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே லட்சக்கணக்கான உங்களுடைய சகோதர சகோதரிகளை நீங்கள் வீழ்த்திதான் அவர்களை விட நீங்கள் ஆற்றல் உள்ளவராக, வலிமை உள்ளவர்களாக இருந்தமையால் தான் நீங்கள் குழந்தையாக உருவம் பெற்றீர்கள். இந்த பிறவியிலே நீங்கள் குழந்தையாக ஜனித்தீர்கள். ஆகவே வாழ்க்கையினுடைய ஆரம்பமே ஒரு மிகப்பெரிய வெற்றி. லட்சக்கணக்கான மற்றவர்களை வீழ்த்தித்தான் இந்த மண்ணிற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் வாழுகின்ற காலத்திலும் அத்துணை சவால்களையும் நீங்கள் சந்தித்து நீங்கள் அவற்றையெல்லாம் நீங்கள் சாதனைகளாக மாற்றினால் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவீர்கள் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். வெற்றி என்பது என்ன என்று பார்த்தால், ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் வெற்றி என்பது ஒரே அர்த்தமல்ல. இப்பொழுது நீங்கள் 10வது முடித்து இந்த தொழில்நுட்ப கல்லூரியிலே நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? 3 ஆண்டுகள் கழித்து பட்டய தேர்விலே நல்ல மதிப்பெண் பெற்று பட்டய படிப்பினை முடித்து
ஒரு நல்ல தொழிற்சாலையிலே ஒரு நல்ல உத்தியோகத்திற்கு போக வேண்டும். அல்ல இல்லை என்றால் 3 ஆண்டுகள் முடித்து நல்ல மதிப்பெண் பெற்று ஒரு நல்ல பொறியியல் கல்லூரியிலே சேர்ந்து மேற்கொண்டு பிஇ படிக்க வேண்டும். 2 தான். 3 வருஷம் முடிஞ்சு ஒரு நல்ல வேலைக்கு நல்ல கம்பெனியில வேலையில சேரணும். 100க்கு 90 பேர் பாத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ஆப்ஷனை தான் எடுப்பீங்க. 100க்கு கொஞ்சம் பேர் வந்து இல்ல எனக்கு டிப்ளமோ படிப்பு மாத்திரம் பத்தாது, நான் இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்கணும், பெரிய இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இல்லையா? இப்ப உங்கள பாத்தீங்கன்னா ஒரு 200 பேர் இருக்கீங்க. எவ்வளவு பேர் வந்து நான் டிப்ளமோ முடிச்சதுக்கு அப்புறமும் நான் பிஇ படிக்கணும்னு ஆசைப்படுறேன்? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். வெரி குட். ஐ திங்க் more than 50% of the students are raising your hands. Very good. சொல்ல வந்து உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய பேருக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க இல்லையா, நான் வேலை செய்யறப்ப பாத்தீங்கன்னா எஸ்எல்சி தான், டிப்ளமோ கூட இல்ல. நான் 39 வருஷம் வந்து ராணுவத்துல பணியாற்றினேன். நான் கடைசி ஒரு 15 வருஷம் வந்து விஞ்ஞானியாக சயின்டிஸ்டா இருந்தேன். ஆனா நான் வேலை செய்யறப்ப பாத்தீங்கன்னா வெறும் எஸ்எல்சி தான், டிப்ளமோ கூட கிடையாது. 1984 வருஷம் டிப்ளமோ சேர்றதுக்காண்டி திருச்சியில உள்ள கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்ந்தேன். சொல்ல வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ சீட்டு பிஇ சீட்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்குது. எங்களுடைய காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான காலேஜஸ் தான், பாலிடெக்னிக் காலேஜும் வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான். பிரைவேட் காலேஜ் பாத்தீங்கன்னா இந்த சக்தி இந்த மாதிரி கொஞ்சமான காலேஜ் தான். இன்ஜினியரிங் காலேஜ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் தான், பிரைவேட் காலேஜ் 1-2 தான். சீட் டிப்ளமோ வாங்குறதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஓகேங்களா? ஆனா அந்த மாதிரி டிப்ளமோ படிச்சு அப்புறமே வந்து பார்ட் டைம் பிஇ பண்ணி அதுக்கப்புறம் 6 போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பண்ணேன். அப்ப சொல்ல பாத்தீங்கன்னா வந்து நீங்களும் பாத்தீங்கன்னா டிப்ளமோவோட போதும் நிக்காதீங்க. டிப்ளமோ முடிச்சு நீங்க வேலைக்கு போலாம். டிப்ளமோ முடிச்சு போனா உங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும்? Can anyone tell after diploma what designation you will get in any industry? டிப்ளமோ முடிச்சு நீங்க வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேலை கிடைக்கும்? சூப்பர்வைசர் அல்லனா ஜூனியர் இன்ஜினியர், இந்த மாதிரி வேலை தான் கிடைக்கும். ரஃப்லி பாத்தீங்கன்னா ஒரு 20,000, கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு 25,000 தான் சம்பளம் கிடைக்கும். அதே நீங்க பிஇ படிச்சு போனீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சம்பளமும் அதிகமா கிடைக்கும், நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா படிப்பை வந்து நீங்க டிப்ளமோவுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா வந்து தொடரணும். அப்பதான் வாழ்க்கையில வந்து நீங்க நிறைய திங்ஸை வந்து நீங்க அச்சீவ் பண்ண முடியும். அப்ப வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, வெற்றி என்பது பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து நல்லபடியா படிச்சு ஒரு வேலைக்கு போனா, நல்ல வேலைக்கு போனா ஒரு வெற்றின்னு நீங்க நினைப்பீங்க. கொஞ்சம் பேர் நினைப்பீங்க நான் நல்லபடியா படிச்சு ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல கவர்மெண்ட் காலேஜ்ல நான் வந்து பிஇ படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்ப வந்து ஆளுக்கு ஆள் வந்து வெற்றி என்பதுக்கு உண்டான ஒரு அளவீடு வந்து வேறுபடும் இல்லையா? இப்ப நீங்க டிப்ளமா வந்தீங்க, சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, +1 +2 படிக்க போயிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன எய்ம் இருக்கும்? நான் டாக்டர் ஆகணும், நான் லாயர் ஆகணும். அப்ப வந்து மேன் டு மேன் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அபிலாஷை வேறுபடும். அந்த அபிலாஷத்துக்கு தக்கன மாதிரி தான் வெற்றி என்பது வேறுபடும். அதனால வந்து எனக்கு வெற்றியா உள்ளது உங்களுக்கு வெற்றியா இருக்காது, உங்களுக்கு வெற்றியா உள்ளது எனக்கு வெற்றியா இருக்காது. அப்ப வெற்றி என்பதுக்கு உண்டான அளவு என்னங்கிறத நம்ம தான் வந்து நிர்ணயம் பண்றோம். அப்ப நம்மளுடைய குறிக்கோள், நம்மளுடைய லட்சியம் என்னவோ அதற்கு தக்கவாறுதான் நம்மளுடைய வெற்றி அமையும். நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்ப இந்த வெற்றி அடைவதற்கு நிறைய சொல்ல நான் வந்து ஒரு 2 hours கூட நான் டீச் பண்ணுவேன். ஒரு 12:30 12:45 வரைக்கும் டீச் பண்றேன். நிறைய ஆக்சுவலா ஒரு 10 பாயிண்ட் பாத்தீங்கன்னா, செட் கிளியர் கோல்ஸ். உங்களுடைய கோல் போஸ்ட் என்ன, நீங்க வாழ்க்கையில வந்து என்ன அச்சீவ் பண்ண ஆசைப்படுறீங்க, அதை வந்து நீங்க என்ன பண்ணி ஆகணும்? டிசைட் பண்ணி ஆகணும். எவ்வளவு பேர் வந்து டிசைட் பண்ணிருக்கீங்க? உன் பேர் என்னமா? முத்துலட்சுமி, நல்ல பேருமா. நீ வந்து வாழ்க்கையில நீ என்னத்தை அச்சீவ் பண்ண ஆசைப்படுற? நல்ல வேலைக்குங்கிறது ஒரு பிராடான டேர்ம். இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லுமா? ஸ்பெசிபிக்கா சொல்லு. என்ன வேலைக்கு போகணும்? எல்லா வேலையும் நல்ல வேலை தான்.
நீ உனக்கு எந்த நல்ல வேலை வேணும்? பிஇ பண்ணிட்டு ஃபாரின் போகணும். ஏன் இந்தியாவில் ஒர்க் பண்ண மாட்டியா? இந்திய நாயகம் இந்தியாவுக்காண்டி உழையுமா? சொல்ல வந்து ஒன்னே ஒண்ணுங்க, சொல்ல வந்து உட்காருமா. இந்தியா பாத்தீங்கன்னா 1947 சுதந்திரம் வாங்குறப்ப பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டது. நாட்டுல வந்து நிறைய வறுமை, பஞ்சம் எல்லாமே. நம்ம நாட்டுல உள்ள சாப்பாட்டுக்கே நமக்கு கஷ்டம். நான் வந்து 1வது 2வது எல்லாம் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து கோதுமை வரும் 1966 67. அந்த அமெரிக்கால இருந்து வரக்கூடிய கோதுமையை தான் வந்து எங்க ஆயா வந்து அந்த கோதுமையை வேக வச்சு பசங்களுக்கு எல்லாம் வந்து மதிய உணவா போடுவாங்க. ஏன்னா இந்தியாவில வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன இல்லை, உற்பத்தி இல்லை. இந்தியா வந்து ஒரு விவசாய நாடா இருந்தாலும் வெள்ளக்காரன் வந்து இந்த நாட்டை ஆண்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய விவசாயத்தை எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. அதனால வந்து என்ன ஆச்சு, இந்தியாவில பாத்தீங்கன்னா அதாவது 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து இந்தியா வந்து சர்ப்ளஸ் ஸ்டேட்டா இருந்தது. பாத்தீங்கன்னா 1947 பாத்தீங்கன்னா டிஃபிஷியன்ட் நாடா மாறி போச்சு. இந்தியாவில வந்து உணவுக்கு பற்றாக்குறை. இன்னும் சொல்ல போனா 1990 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய உணவு பஞ்சம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2000 தான் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வேண்டிய உணவை வந்து நம்மளே வந்து உற்பத்தி பண்ற அளவுக்கு வந்தோம். இன்னும் சொல்ல போனா இப்ப 2000க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல நாடுகளுக்கு என்ன பண்றோம், இந்தியா வந்து உணவை வந்து ஏற்றுமதி பண்ணுது. 1920 பாத்தீங்கன்னா கோவிட் வந்ததுக்கு அப்புறம், அந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோதுமையை வந்து அமெரிக்காவுக்கு, யூரோப்புக்கெல்லாம் அனுப்புறோம். அப்ப வந்து இப்ப இந்த கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விவசாயம் எல்லாம் பாதிக்குமோன்னு நினைச்சிட்டு இந்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா கோதுமை ஏற்றுமதியை வந்து இது பண்ணாங்க, நிப்பாட்டினாங்க. அப்ப இருந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா இதே தான் டொனால்ட் ட்ரம்ப் தான் பாத்தீங்கன்னா, ஐயோ அமெரிக்காவுக்கு மாத்திரம் நீங்க நிப்பாட்டிடாதீங்க, நிப்பாட்டிட்டீங்கன்னா எங்க நாட்டுல வந்து மக்கள் உணவுக்காண்டி கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னாரு 1920 ஜூன் ஜூலைல. அப்ப 67 68 என்ன பண்ணோம், அமெரிக்காவை நம்பி இருந்தோம். அமெரிக்காவுக்கு நம்ம என்ன பண்ணோம், கோதுமை இறக்குமதி பண்ணோம். ஆனா 2020 பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுச்சு. அது மாத்திரம் இல்ல, இந்தியா ஏற்றுமதி பண்ணாம போச்சுன்னா அங்க உள்ள மக்களுக்கு கோதுமை பஞ்சம் வரும்னு நிலைமை வந்துருச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இந்தியா பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்லயும் நல்லா வந்துருச்சு, பால் உற்பத்திலையும் நல்லா வந்துருச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில்துறையிலையும் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப வேகமா வந்து வளர்ந்துட்டு இருக்கு இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் பாத்தீங்களா, நான் வந்து ராணுவத்துல தான் பணியாற்றினேன் 39 வருஷம். நானே கூட இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஒரு 25 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இந்திய விமானங்கள்ல இந்திய ட்ரோன்ஸும் போய் அந்த டெரரிஸ்டுடைய கேம்பஸ்ல கம்ப்ளீட்டா வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல ஒரு 3 நாள்ல நடந்த வார்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல உள்ள எல்லா ஏர் பேஸையும் கம்ப்ளீட்டா வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெக்னாலஜிலையும் என்ன இருக்கு, வளர்ந்து இருக்கு. இன்னைக்கு உலகத்திலேயே பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 4வது மிகப்பெரிய வர்த்தக நாடு. ஜிடிபினா வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதுல பாத்தீங்கன்னா நம்பர் 1 அமெரிக்கா, நம்பர் 2 வந்து சைனா, நம்பர் 3 வந்து ஜெர்மனி, நம்பர் 4 ஜப்பான். மார்ச் மாசம் வரைக்கும், மார்ச் பிப்ரவரி வரைக்கும், ஏப்ரல் மாசத்துல இருந்து ஜப்பான் 5வது தள்ளி விட்டு இந்தியா வந்து 4th பிளேஸ்க்கு வந்துருச்சு. அப்ப உலகத்துல உள்ள பொருளாதார வல்லரசுல வந்து இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கு. இன்னும் வரக்கூடிய ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா 27 28 ஜெர்மனிய வந்து கீழே தள்ளிட்டு இந்தியா வந்து 3rd பிளேஸுக்கு வந்துடும். 2035 வந்து 2வது பிளேஸுக்கு வந்துடும். இந்தியாவுடைய 100வது சுதந்திர ஆண்டு எப்ப, இந்தியாவுடைய 100வது சுதந்திர ஆண்டு எப்ப? தம்பி உன் பேர் என்னப்பா, உன் பேர் என்ன? சரண். இந்தியாவுடைய 100வது சுதந்திர ஆண்டு எப்ப? இந்திய நாட்டினுடைய சுதந்திரம் பெற்று 100வது சுதந்திர ஆண்டு விழாவை எப்ப கொண்டாடுவோம்? Can anyone tell? Can anyone when India will celebrate its centenary
இண்டிபெண்டன்ஸ் டே. ப்ளீஸ் எனிஒன், எந்த ஆண்டு இந்தியா தன்னுடைய 100வது சுதந்திர ஆண்டு விழாவை கொண்டாடும்? சொல்லுங்கம்மா. 2045. ராங் ஆன்சர். 49 தப்பு. 7. இந்தியா வந்து 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி சுதந்திரம் வாங்கிச்சு இல்லையா? 1947 100வது சுதந்திர ஆண்டு எப்ப கொண்டாடுவோம்? 2047 ஆகஸ்ட்ல கொண்டாடுவோம் இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரதம மந்திரிக்கு என்ன ஆசை பாத்தீங்கன்னா, நம்ம சுதந்திர நூற்றாண்டு விழா கொண்டாடுறப்ப இந்தியா வந்து உலகத்தினுடைய முதலாவது வல்லரசாக இருக்க வேண்டும். 2047 சைனாவையும் அமெரிக்காவையும் கீழே தள்ளிட்டு இந்தியா மேல வந்து ஆசைப்படுறாரு. அவருடைய ஆசை வந்து நிறைவேற வேண்டும் என்றால் அது யார் கையில இருக்கு? நம்மளுடைய பிரதம மந்திரியுடைய ஆசை பாத்தீங்கன்னா 2047 இந்தியா வந்து வல்லரசா மாறணும். வல்லரசா மாறுறது மாத்திரம் இல்ல, உலகத்துல முதலாவது பொருளாதார நாடா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த கனவு வந்து நிறைவேற வேண்டும் என்றால் அது யார் கையில் உள்ளது? ஏதாவது ஆன்சர் பண்ணுங்கம்மா. இப்ப அந்த கனவு வந்து நிறைவேறணும். யார் கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் வந்து இந்தியாவினுடைய எதிர்காலம். இப்ப நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சோம், எங்கேயோ இந்தியாவை இன்னைக்கு மேல கொண்டு வந்து இங்க நிப்பாட்டி இருக்கோம். நீங்க வந்து உங்களுடைய காலத்துல உங்களுடைய உழைப்ப, உங்களுடைய அறிவை வந்து இந்த நாட்டுக்காண்டி நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த நாடு என்ன ஆகும்? முன்னேறும். ஆகையால வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்காண்டு உழைக்கிறதுக்கு உண்டான ஒரு என்ன எடுத்துக்கோங்க, ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. சொல்ல, நீங்க வெளிநாட்டுக்கு நான் போறது தப்பு சொல்ல மாட்டேன். வெளிநாட்டுக்கு போங்க, சம்பாதிங்க. சம்பாதிச்சுட்டு வந்த பணத்தை வந்து இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ணி இந்தியாவில் வந்து பல பேர்த்துக்கு வேலைகளை கொடுங்க. ஓகேங்களா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? செட் கிளியர் கட் கோல்ஸ். அப்ப வந்து உங்களுடைய குறிக்கோள் என்னங்கிறத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். அப்ப நீங்க எந்த ஒரு காரியம் பண்ணணும்னாலும் உங்க வாழ்க்கை வந்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையா அமைய வேண்டும் என்றால் உங்களுக்குன்னு குறிக்கோள் இருக்க வேண்டும். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். இன்னைக்கு ஒரு 135 ஆண்டுகளுக்கு முன்னால, இன்றைக்கு 135 ஆண்டுகளுக்கு முன்னால கல்கத்தா காலையில வந்து ஒரு 8:30 மணி. அன்னைக்கு வந்து ஸ்கூல்ல உள்ள சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போனா எப்படி போவாங்க? நடந்துதான் போவாங்க. கொஞ்சம் வசதி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைங்களை வந்து குதிரை வண்டியில் அனுப்புவாங்க. வசதி உள்ளவங்க அந்த காலத்துல இதெல்லாம் கிடையாது. அதாவது வேன், பஸ் எல்லாம் கிடையாது, கார் எல்லாம் கிடையாது. ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி தான். அப்ப வந்து எல்லா பிள்ளைங்களும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் போகணும்னா நடந்துதான் போவாங்க. இல்லைன்னா கொஞ்சம் வசதி உள்ளவங்க வந்து குதிரை வண்டியில போவாங்க. ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பையன், அவங்க அப்பா வந்து லாயர், கல்கத்தாலே வந்து மிகப்பெரிய லாயர். தான் பையன் என்ன பண்றாரு? ஸ்கூலுக்கு அனுப்புவதற்காண்டி குதிரை வண்டியை அமைச்சு கொடுத்தாரு. அந்த பையனுக்கு 10 வயசு தான், 5ஆவதோ 4ஆவதோ படிக்கிறாப்புல. ஒரு நாள் காலையில பாத்தீங்கன்னா 8:30 மணிக்கு வீட்டுக்கு வாசப்படிக்கு முன்னாடி குதிரை வண்டி வந்து நிக்குது. அந்த பையன் வந்து அந்த வண்டியில ஏறுறான், வண்டியில உட்கார்ந்துக்கிறான். அந்த வண்டி ஓட்டுறது பாத்தீங்கன்னா ரொம்ப இதெல்லாம் பண்றாரு. அதாவது இந்த ஜாட்டை இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த குதிரை அடிக்கிறது, அவருக்கு அந்த குச்சியை வந்து அந்த சக்கரத்துல வச்சு டக்க 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 டக்குன்னு அந்த சவுண்ட் உண்டாக்குறது. அவர் ரொம்ப என்ன நாகாசு வேலைகள்லாம் பண்றாரு. இந்த பையன் வந்து அதெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். அன்னைக்கு வந்து கிளாஸுக்கு போயிட்டான். ஒரு 10 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு அவங்க டீச்சர் என்ன கேட்குறாங்கன்னா, எல்லா பசங்களையும் பார்த்து, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? ஆம்பிஷன் என்ன தமிழ்ல? உங்களுடைய லட்சியம். வாழ்க்கையில உங்களுடைய லட்சியம் என்னன்னு கேட்கிறாரு. தம்பி, உங்க பேர் என்னப்பா? உங்க பேர் சபரி அரசன். வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? உன்னுடைய லட்சியம் என்ன? உன் வாழ்க்கையில லட்சியம் இருக்கா? ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன லட்சியம்?
மிலிட்டரிக்கு போகணுமா? வெரி குட். நாட்டுக்காண்டி ராணுவத்தில் சேர்ந்தெல்லாம் கேட்டுங்க. நாட்டுக்காண்டி ராணுவத்தில் சேர்ந்த நாட்டுக்காண்டி உழைக்க ஆசைப்படுறாரு. ரியலி ஐ அப்ரிஷியேட் யூ. ஓகேங்களா? குட். உட்காருங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கு. அந்த மாதிரி அந்த சின்ன பசங்க 9 வயசு 10 வயசு உள்ள பசங்களை வந்து அவங்க டீச்சர் வந்து கேட்கறாங்க. ஒரு பையன் சொல்றான் ஐ வாண்ட் டு பி எ கலெக்டர். ஒரு பொண்ணு சொல்லுது ஐ வாண்ட் டு பி எ டாக்டர். ஒரு பையன் சொல்றான் ஐ வாண்ட் டு பி எ பிக் லாயர் இன் சிட்டி. ஒருத்தன் ஐ வாண்ட் டு பி எ பிசினஸ் மேன். இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஒரே ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் டு பி எ டீச்சர்ங்கிறாங்க. இப்ப உங்கள வந்து எவ்வளவு பேர்த்துக்கு நீங்க படிச்சு டீச்சிங் லைனுக்கு வர ஆசைப்படுறீங்க? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். Out of 200 students, how many of you want to become a good teacher in the future? Very sorry. பாத்தீங்களா? 700 பேர் இருக்கீங்க. மேற்கொண்டு படிக்கிறதுக்கு கேட்ட ஒரு பாதிக்கு பாதி பேர் வந்து கை தூக்குறீங்க. ஆனா எவ்வளவு பேர் வந்து வாத்தியார் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டேன். ஒருத்தர் கூட வந்து கை தூக்கலையே. நிச்சயமா நான் வருத்தப்படுறேன். சில வந்து வாத்தியார் உத்தியோகம் அந்த அளவுக்கு நல்ல உத்தியோகம். மாத்துரு தேவோ பவ, பிதுரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. சான்ஸ்கிரிட். மாத்துரு தேவோ பவன் என்ன? மாத்துரு தேவோ பவன் என்ன? அன்னை தான், மதர் தான் வந்து உனக்கு இந்த உலகத்துல முதல் தெய்வம். மாத்துரு மாதா, அம்மாவை வந்து நீ கண்டெடுத்த முதல் தெய்வம். பித்துருன்னா அப்பா, பிதா இல்லையா? ரெண்டாவது உங்களுக்கு கடவுள் வந்து இதுல வந்து யாருமே இந்த உலகத்துல வந்து பிறந்ததுல இருந்து சாவு வரைக்கும் கடவுளை வந்து கண்டிப்பா பார்க்க போறது இல்லை. பார்க்க முடியுமா? முடியுமா? முடியுமாப்பா? Can anyone see the God in your lifetime? பார்க்கலாம் முடியாது சொல்ல வந்து. ஆனா உனக்கு பார்க்கிற தெய்வம், கண் கண்ட தெய்வம் வந்து உங்க அம்மா. முதல் தெய்வம் வந்து அம்மா தான். அதான் தமிழ்ல பாத்தீங்கன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொன்னாங்க இல்லையா? அதனால வந்து இன்னையில இருந்து யார் வச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய இந்த லெக்சர் கேட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் உரிய மதிப்பையும் மரியாதையும் வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். கொடுக்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா மாத்துரு தேவோ பவ, பிதுரு தேவோ பவ. இந்தியாவில தான் இந்த மாதிரி, எந்த நாட்டம் கிடையாது. மூணாவது பாத்தீங்கன்னா ஆச்சாரிய தேவோ பவ. ஆச்சாரியன் என்ன? டீச்சர். மூணாவது கடவுள் வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் தான். உங்களுக்கு வேண்டிய அறிவையும் ஆற்றலையும் யார் கொடுக்கிறா? நான்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா எங்க அம்மா அப்பாவை விட என்னுடைய வாத்தியார்கள் கொடுத்த ஊக்கமும் ஆக்கமும் தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அதனால உங்களுக்கு இன்னையிலிருந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? மதிப்பையும் மரியாதையும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். கொடுப்பீங்களா? பலமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். யாராவது கொஞ்சம் பேர், நான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நான் டீச்சிங்ல வாங்குற சம்பளத்தை விட 3 மடங்கு சம்பளத்துக்கு வந்து என்னைய வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல கூப்பிட்டாங்க, பெரிய போஸ்டுக்கு கூப்பிட்டாங்க. நான் போக மாட்டேன்ட்டேன். நான் 39 வருஷம் ஒர்க் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 10 வருஷம் வந்து நான் டீச்சிங்ல தான் இருப்பேன். பசங்களுக்கு போய் நான் என்ன கத்துக்கிட்டேனோ, என்ன நாலேஜை கெயின் பண்ணணும், அதை போய் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். பசங்களுக்கு என்னுடைய டெக்னாலஜியை, இன்ஜினியரிங் நாலேஜை கொடுக்கணும். அதை காட்டில வந்து பசங்களை வந்து ஒரு பண்புள்ள மக்களாக, ஒரு வேல்யூ உள்ள மக்களாக, ஒரு கல்ச்சர்டு பீப்புளாக அவங்கள மாற்றணும். அதுக்கு இப்ப வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து நான் காலையில 7 மணிக்கு கிளம்புனேன். வீட்டுக்கு திரும்பி போறதுக்கு நைட் 8 மணி ஆகும். எதுக்காண்டி வந்தேன்? இப்போ வந்து ஒரு 1.5 மணி நேரம் பேச போறேன். மத்தியானமும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம், இன்னைக்கு 3 மணி நேரம் பேசுவேன். எனக்கு என்ன லாபம்? என்ன லாபம்னா உங்கள வந்து கொஞ்சம் பேர்த்துக்காவது சில விஷயங்களை நான் கொடுத்தேன்னா அதுதான் எனக்கு லாபம். சார் வந்தாரு, சில விஷயங்களை சொன்னாரு, அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டோம்னு வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன், உங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டுச்சுன்னா உங்களுடைய அந்த திருப்தி, அந்த மகிழ்ச்சி தான் எனக்கு வந்து வெற்றி. ஓகேங்களா? அதனால வந்து யாராவது கொஞ்சம் பேராவது வாத்தியாரா ஆகணும்,
டீச்சர் ஆகணுங்கிற சங்கல்பத்தை எடுங்க. எடுப்பீங்களா? டீச்சிங் பாருங்க, டீச்சருக்கு தொழிலுக்கு உண்டான ஒரு மதிப்பு இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். நாங்கெல்லாம் படிச்சப்ப டீச்சர்ஸுக்கு வந்து அந்த அளவுக்கு நாங்க வந்து மதிப்பையும் மரியாதையும் கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி நீங்க எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரி இருக்காது சொல்ல வந்து. உங்களுக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு அப்புறம் 3வது கண் கண்ட தெய்வம் உங்களுடைய ஆசிரியர் தான். அவங்களுக்கு வேண்டிய மரியாதையும் மதிப்பையும் கொடுங்க. ஓகே, இப்ப இந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொன்னு சொன்னாங்க. அந்த பையன் அந்த குதிரை வண்டியில வந்தான் பாத்தீங்களா, அந்த பையனை டீச்சர் கேட்டாங்க. உடனே அந்த பையன் சொன்னா, சார் ஐ வாண்ட் டு பி a ஹார்ஸ் டிரைவர். நான் வந்து என் வாழ்க்கையில வந்து நான் வந்து குதிரை வண்டிக்காக ஆசைப்படுறேன்னு அந்த பையன் என்ன பண்ணாப்புல ஆன்சர் பண்ணாப்புல. உன் பேர் என்னம்மா? உன் பேர கார்த்திகா. நீ வந்து டீச்சருமா, உன் ஸ்டூடெண்ட் வந்து நீ இந்த மாதிரி கேள்வி கேட்குற. அந்த ஸ்டூடெண்ட் சொல்றாப்புல நான் வந்து வாழ்க்கையில வந்து குதிரை வண்டிக்காக ஆசைப்படுறேன்னு சொல்றான். உனக்கு எப்படிமா இருக்கும்? How will you behave? உனக்கு எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும், கோபம் வரும். ஒரு வந்து இப்ப நான் வந்து டீச்சர் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீயே சொல்ற நான் வந்து குதிரை வண்டிக்காக ஆசைப்படுறேன்னு சொல்லி வச்சுக்கல, எனக்கு என்ன வரும்? அதுக்கு எதுக்குமே வந்து இங்க வந்து சேர்ந்த, அதுக்கு வந்து எதுக்கு வந்து பாலிடெக்னிக்ல படிக்கிற, படிக்காமையே போயிடலாம்னு சொல்லுவேன். அந்த டீச்சருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அந்த டீச்சர் வந்து அந்த பையனை ரொம்ப என்ன பண்றாங்க, ரொம்ப பஞ்சாங்க. ஓகேங்களா? ரொம்ப வந்து அந்த பையனை வந்து என்ன பண்ணாங்க, திட்டாங்க. அதனால அந்த பையன் என்ன ஆயிட்டான், ரொம்ப வந்து அப்செட் ஆயிட்டான். அன்னைக்கு ஃபுல்லா அப்செட்டாக இருந்தான். சாயங்காலம் திரும்பி 3 மணிக்கு வந்து குதிரை வண்டி வருது. 3 மணிக்கு குதிரை வண்டி வருது. வீட்டுக்கு இறங்கி வண்டியில போறான். வீட்டு வாசப்படியில வந்து வண்டி நிக்குது. வண்டியை விட்டு இறங்குறான். வீட்டு வாசப்படியில அம்மா நிக்கிறாங்க. இந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த பேகை வச்சுக்கிட்டு ஒரு சுகமான முகத்தோட வந்து இறங்குறான். அம்மாவுக்கு சந்தேகம், என்ன காலையில வந்து ரொம்ப நல்லா போன பையன் இப்ப வந்து இந்த அளவுக்கு சோகமா வந்து இறங்குறானே, தம்பி உனக்கு என்ன ஆச்சுப்பா, ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்கறாங்க. உடனே அந்த பையன் அந்த அன்னைக்கு அந்த கிளாஸ்ல அந்த டீச்சர் கேட்டது, இவன் சொன்ன ஆன்சர் எல்லாத்தையுமே சொல்லலாம். இத கேட்டா அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? நீ சொல்லுமா, நீ சப்போஸ் அம்மா இந்த மாதிரி தான் உனக்கு எப்படி இருக்கும்? உன் பையன் வந்து நான் குதிரை வண்டிக்காக ஆசைப்படுறேன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? கோபம் வரும். அந்த அம்மாவுக்கும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் கோபம் வந்துச்சு. ஆனா அடுத்த ஒரு 10 நொடியிலேயே பாத்தீங்கன்னா தன்னுடைய கோபத்தை என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே வந்து அடக்கிக்கிட்டு அந்த பையனை, தம்பி நீ வந்து என்ன குதிரை வண்டிக்காக ஆசைப்படுறியா? நோ ப்ராப்ளம், நீ குதிரை வண்டிக்காக ஆகலாம், நீ குதிரை வண்டிக்காக ஆகலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்னம்மா கண்டிஷன்? என் கூட வான்னு சொல்லிட்டு உள்ள வந்து வீட்டுக்கு கூட்டி போறாங்க. வீட்டுக்குள்ள போனா பூஜை ரூம். அந்த பூஜை ரூம்ல பாத்தீங்கன்னா கீதா உபதேச போட்டோ ஒண்ணு இருக்கு. கீதா உபதேசம்னா என்னப்பா? கீதா உபதேசம் பகவத்கீதைய வந்து உபதேசம் பண்றாரு. பகவத்கீதைய வந்து யாரு உபதேசம் பண்றா? யாருக்கு உபதேசம் பண்றாங்க? anyone tell? பகவத்கீதைய வந்து இந்த உலகத்துக்கு சொன்னது யார்? பகவத்கீதைய இந்த உலகத்துல இந்துக்களுடைய வேத நூல் வந்து பகவத்கீதை இல்லையா? முஸ்லிம்ஸுக்கு குர்ஆன், கிறிஸ்டியன்ஸுக்கு பைபிள். இந்துக்குன்னு எந்த நூலும் இல்ல. ஆனா எல்லாரும் ஏற்றுக்கொண்ட நூல் பாத்தீங்கன்னா பகவத்கீதை தான். அந்த பகவத்கீதைய வந்து இந்த உலகத்திற்கு கொடுத்தது யார்? எனிஒன்? என்னப்பா சொல்லுங்கப்பா. ராமனா? கிருஷ்ண பரமாத்மா. அதாவது பாத்தீங்கன்னா அதாவது அர்ஜுனன் வந்து என்ன பண்ணும், சண்டை போடணும். சண்டை போடுறதுக்கு அவன் வந்து என்ன பண்றான், யோசிக்கிறான். ஏன்னா வந்து எனக்கு எதுக்க உள்ளவங்க எல்லாம் என்னுடைய உறவினர்கள், நான் இவங்களை எப்படி நான் வந்து அம்பு விட்டு நான் கொல்லுவேன், முடியாதுங்கிறான். அப்பதான் வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை வந்து அர்ஜுனனுக்காண்டி உபதேசம் பண்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா அர்ஜுனனுடைய சாரதியாக, பார்த்தனுடைய சாரதியாக இருந்ததுனாலதான் கிருஷ்ணனுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்த சாரதி. நீங்க வந்து இந்த பகவத்கீதை போட்டோவை பாத்தீங்கன்னா
பகவத்கீதையில வந்து ரதத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுனன் உட்கார்ந்து இருப்பான். குதிரை வண்டிக்காரன் யாருப்பா? குதிரை ஓட்டுறது யாரு? கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மா தான் குதிரை அந்த அந்த வந்து குதிரைகளை ஓட்டுவாரு. ஆனா அந்த ரதத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுனன் உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவான்? சண்டை போடுவான். அவங்க அம்மா என்ன சொல்றாருன்னா, தம்பி நீ உன் வாழ்க்கையில வந்து நீ குதிரை வண்டிக்கான ஆகலாம். ஆனா இந்த படத்தை பார். இந்த படத்துல வந்து குதிரை யார் ஓட்டுறா? கிருஷ்ண பரமாத்மா. அந்த மாதிரி நீ உன் வாழ்க்கையில வரணும் தம்பி, வருவியான்னு கேட்கிறாப்புல. அம்மாவுக்கு அந்த பையன் வந்து சத்தியம் பண்றான். அம்மா என்னுடைய வாழ்க்கையில வந்து இவர் எப்படி வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் இதாக வந்தாரோ அதே மாதிரி நானும் என் வாழ்க்கையில வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாப்புல சத்தியம் பண்றாரு. ஓகேங்களா? அவங்க அம்மா நேமு வந்து புவனேஸ்வரி. அவங்க அம்மா நேமு வந்து புவனேஸ்வரி. நடந்த இடம் வந்து எங்க? கல்கத்தால. ஓகேங்களா? அந்த பையன் வந்து யாரா இருக்க முடியும்? இந்திய பையன் யாரு? கொஞ்சம் யோசிக்கல. அதாவது வந்து அவங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த அந்த பையன் வந்து யாரா இருக்க முடியும்? நடந்த இடம் எங்க? பெங்கால், கல்கத்தா. கல்கத்தால தோன்றி இந்தியா முழுவதும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் யாரு? ஆன்சர் பண்ணுங்க. ஒரு 135 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்கத்தாவில் தோன்றி இந்தியா முழுவதும் எல்லா இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செஞ்சு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இணையாக இன்றைக்கு இந்திய மக்களால பூஜிக்கப்படுகின்ற ஒருவர் யார்? வெரி குட். யாருப்பா சொன்னீங்க? எழுதிருப்பா. உன் பேர் என்னப்பா? கை தட்டுங்கப்பா. சுவாமி விவேகானந்தர் தான். அப்ப வந்து அவங்க அம்மா என்ன கேட்கிறாங்க? நீயும் வந்து உன் வாழ்க்கையில வந்து கிருஷ்ண பரமாத்மா மாதிரி வரணுங்கிறாப்ல. அந்த பையன் வந்து அம்மா சொன்னது அப்படியே வந்து என்ன பண்றான்? தன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டு 39 வயசுதான் வாழ்ந்தாப்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான கல்லூரிகளும் பள்ளிகளும் அவர் பேர்ல தான் இருக்கு. நீங்க போய் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஸ்கூல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா யார் பேர்ல வந்து அதிகப்படியான பள்ளிகளும் கல்லூரிகளும் இருக்கின்றன என்று கணக்கு எடுத்தீங்கன்னா நம்பர் 1ல இருக்கிறது சுவாமி விவேகானந்தர். அவர் வந்து பெங்கால்ல பிறந்திருந்தாலும் அவரை வந்து தத்து பிள்ளையாக எடுத்துக்கொண்டது தமிழ்நாடு. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு எப்படி வந்து ஒரு புவனேஸ்வரி தாய் தன்னுடைய தாய்க்கு கொடுத்த ஒரு வாக்குக்காண்டு தன் வாழ்க்கை லட்சியத்தை சுவாமி விவேகானந்தர் எப்படி அடைந்தாரோ அதை போல நீங்களும் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ண குறிக்கோளை அமைத்துக் கொள்ள வேண்டும். நான் வந்து பின்னாடி பேசுவேன். குறிக்கோள்ல 3 விதமான குறிக்கோள் இருக்கணும். உடனடி குறிக்கோள், உயர்ந்த குறிக்கோள், உன்னத குறிக்கோள். தமிழ்ல பாத்தீங்கன்னா இமிடியட் ஆம்பிஷன், இன்டர்மீடியட் ஆம்பிஷன், அல்டிமேட் ஆம்பிஷன். இப்ப அதாவது ஒரு 6 மாசத்துக்குள்ள நீங்க எதை அடைய விரும்புகின்றீர்களோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உடனடி குறிக்கோள். இப்ப நீங்க இருக்கீங்க இல்லையா? within another 6 months what do you want to achieve? இன்னும் இப்ப என்ன மாசம்? இப்ப வந்து ஜூன் மாசம். டிசம்பர் மாசத்துக்குள்ள நீங்க என்னத்தை அச்சீவ் பண்ண ஆசைப்படுறீங்க? வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? வாட் இஸ் யுவர் லட்சியம்? ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எப்போ வரும் உங்களுக்கு? செமஸ்டரா நான் செமஸ்டரா? ஃபர்ஸ்ட் இயர் டீச்சர்ஸ் இல்லையா? யாரும் இல்ல. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து செமஸ்டர் பேட்டர்னா நான் செமஸ்டர் பேட்டர்னா தெரியாதா? சார் ஃபர்ஸ்ட் இயர் வந்து செமஸ்டர் தான் நான் செமஸ்டரா சார்? செமஸ்டர் எப்போ வரும்? எக்ஸாம் நவம்பர் வருமா? எக்ஸாம் எப்போ? நவம்பர் டிசம்பர் வருமா? ஓகே ஓகே. அப்ப வந்து உங்களுடைய உடனடி லட்சியம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு இல்லையா? அதுல நல்லா எக்ஸாம் எழுதி எல்லா பேப்பர்லையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வாங்கணும். அப்ப உங்களுடைய இமீடியட் ஆம்பிஷன்,
உடனடி லட்சியம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்குள்ள நீங்க அச்சீவ் பண்ணணும். முடியுமா முடியாதா? எவ்வளவு பேர்த்தால எல்லா பேப்பரும் நல்லா எழுதி டிசம்பர் மாசம் எல்லா பேப்பர்லயும் எபோவ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்க முடியும்? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். என்னப்பா உன்னால முடியாதா? எல்லாத்தாலையும் முடியும். ப்ளீஸ். அப்ப என்ன பண்ணதுக்கு? அதுக்கு வேண்டிய உழைப்பை கொடுக்கணும். அதுக்கு வேண்டிய நீங்க உழைப்பை கொடுக்கணும். கிளாஸுக்கு ரெகுலரா வரணும். வாத்தியார்கள் சொல்லக்கூடிய பேச்சுக்களை கேட்கணும். உழைப்பை நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். அப்ப இது என்ன சொன்னா உடனடி லட்சியம். அடுத்தது உயர்ந்த லட்சியம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டுகள்ல இல்ல ஒரு 4 ஆண்டுகள்ல நீங்க என்னவா ஆகணும். ஒரு 4 ஆண்டுகள்ல நீங்க என்னவா ஆகணும். உன் பேர் என்னமா? கௌசல்யா. கௌஷிகா. குட் நேம். 3 வருஷம் கழிச்சு நீ என்னவா ஆசைப்படுற கௌஷிகா? நல்ல மார்க் வாங்குவோமா? நல்ல மார்க் வாங்கினா மட்டும் போதுமா? 3 வருஷம் கழிச்சு நீ டிப்ளமா முடிச்சுட்ட. கௌஷிகாவுக்கு பாத்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வித் டிஸ்டிங்ஷனோட பாத்தீங்கன்னா டிப்ளமோவை பாஸ் பண்ணி ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல பிஇ படிக்கணும். முடியுமா முடியாதா? இப்ப நல்ல மார்க் வாங்கினா அண்ணா யூனிவர்சிட்டியில போய் படிக்கலாம். இல்ல கோயம்புத்தூர்ல ஜிசிடி இல்ல உங்க காலேஜுக்கு இல்ல குமரகுரு காலேஜ்ல படிக்கலாம். அப்ப உடனடி லட்சியம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 மாதங்கள்ல நீங்க என்ன அடையணுமோ அது இமீடியட் ஆம்பிஷன், உடனடி லட்சியம், குறிக்கோள் நீங்க அமைச்சுக்கணும். வாழ்க்கையில இந்த மாதிரி அமைச்சுக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா உயர்ந்த லட்சியம்னா 3 ஆண்டுகள்ல இருந்து 4 ஆண்டுகளுக்குள்ள நீங்க என்னவா ஆகணும். கொஞ்சம் பேர் என்ன பண்ணலாம், நல்லா படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு போகணும். நான் ஒரு 30,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும். அந்த மாதிரி ஆம்பிஷன் இருக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா உன்னத லட்சியம், அல்டிமேட் ஆம்பிஷன். வாழ்க்கையில நீங்க என்னவா ஆக ஆசைப்படுறீங்க. வாழ்க்கையில நீங்க என்னவாக ஆக ஆசைப்படுகிற அல்டிமேட் லட்சியம். உன் பேர் என்னமா? ஜீவிதா. நல்ல நேர்மா. உன் வாழ்க்கையில நீ என்னவா ஆக ஆசைப்படுறமா? ப்ரொஃபஸர். சாரி, பரவாயில்லமா, ஆன்சர் பண்ணுமா? ப்ரொஃபஸரா? குட். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஜீவிதாக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு நல்ல ப்ரொஃபஸரா இது பண்ண நீ இது பண்ணலையே, ரைஸ் பண்ணவே இல்லையே. எவ்வளவு பேர் இல்ல எவ்வளவு பேர் டீச்சிங் போயின்னு கேட்டேன் இல்லையா? அப்ப நீ ஏன் கை தூக்கல? எப்ப இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க? யூ ஆர் நாட் எ ஸ்டூடெண்ட், யூ ஆர் ஃபேக்கல்டி. உன் பேர் என்னமா? நீ ஃபேக்கல்டியாமா? ஃபேக்கல்டியா ஸ்டூடெண்டா? வாட் இஸ் யுவர் அல்டிமேட் ஆம்பிஷன்? இன்ஜினியர் ஆகுமா? இன்ஜினியர் கண்டிப்பா ஆவ. இன்ஜினியர் ஆனா போதுமா? அது ஏதாவது இது பண்ண வேண்டாமா? எல்லா இன்ஜினியர் ஒண்ணா? வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நான் ஒரு அமைச்சரா வரணும், நான் ஒரு கலெக்டரா வரணும், நான் ஒரு பெரிய இன்ஜினியர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய இன்ஜினியரா வரணும். அந்த மாதிரி இருக்கணும். அல்டிமேட் ஆம்பிஷன். அல்டிமேட் ஆம்பிஷன் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க அடையக்கூடிய உயர்ந்த லட்சியம். இப்ப நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகி ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 500 பேருக்கு வேலை கொடுப்பேன். இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் அல்டிமேட். இல்லைன்னா ஒரு காலேஜுக்கு நான் இதா வருவேன், பிரின்சிபாலா வருவேன். ஒரு கம்பெனிக்கு நான் எம்டியா வருவேன். அதாவது பாத்தீங்கன்னா இமீடியட் ஆம்பிஷன் பாத்தீங்கன்னா 6 மாதங்களுக்கு உண்டான குறிக்கோள். 6 மாதங்கள்ல நீங்க என்னவா ஆக ஆசைப்படுறீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஆம்பிஷன், அதாவது உயர்ந்த லட்சியம்னா ஒரு 3 ஆண்டுகள்ல இருந்து 4 ஆண்டுகளுக்குள்ள நீங்க என்னவாக அடைய ஆசைப்படுகின்றீர்கள். அது இன்டர்மீடியட் ஆம்பிஷன். வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நான் ஒரு அப்துல் கலாம் மாதிரி ஒரு பெரிய சயின்டிஸ்டா வருவேன். இல்லைன்னா மோடி மாதிரி இந்தியாவுடைய பிரதம மந்திரியா வருவேன். அந்த மாதிரி என்னவா இருக்கணும், ஒரு மிகப்பெரிய ஆம்பிஷன் இருக்கணும். அதுதான் அல்டிமேட் ஆம்பிஷன். அதனால என்ன பண்றீங்கன்னா இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையா அமையணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க
குறிக்கோளை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். வாட் இஸ் யுவர் கோல், வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? அந்த ஆம்பிஷன் வந்து ஒரு ஆம்பிஷன் கிடையாது, 3 விதமான ஆம்பிஷன்: இம்மீடியட் ஆம்பிஷன், இன்டர்மீடியட் ஆம்பிஷன், அல்டிமேட் ஆம்பிஷன். இம்மீடியட்னா உடனடி குறிக்கோள், 6 மாதங்கள்ல என்ன அச்சீவ் பண்ண போறோம். உன்னத குறிக்கோள், உன்னத குறிக்கோள்ங்கிறது வாழ்க்கையில நீங்க அல்டிமேட்டா என்ன ஆசைப்படுறீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட்னா உயர்ந்த குறிக்கோள், பாத்தீங்கன்னா 4 ஆண்டுகள்ல நீங்க வந்து என்னவா ஆசைப்படுறீங்க. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீ டு சக்சஸ்க்கு உங்களுக்குன்னு கிளியர் கட் கோல், கிளியர் கட் ஆம்பிஷன் இருக்கணும். இன்னைய வரைக்கும் இல்லாம இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இன்னையிலிருந்து கண்டிப்பா அமைச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்ட்ராங் ஒர்க் எத்திக்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய குறிக்கோளை நீங்க அடைவதற்கு என்ன பண்ணணும்னா நேர்மையான வழியில, நாணயமான வழியில என்ன பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். எத்திக்ஸ் என்ன? நெறிமுறைகள். அதாவது வந்து தப்பு தவறெல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப வந்து நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, 100க்கு 100 மார்க் வாங்கணும். இப்ப என்ன பண்ணோம், படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு என்ன பண்ணோம், 100க்கு 100 வாங்கணும். அதை விட்டுட்டு எங்கேயாவது கொஸ்டின் பேப்பர் கிடைக்குமா, எங்கேயாவது பிட்டு வச்சுட்டு எழுதலாமா, அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணக்கூடாது. அப்ப வந்து உங்களுடைய அதாவது பாத்தீங்கன்னா தப்பு பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த நேரத்துக்கு வேணா ஹெல்ப் பண்ணுமே தவிர பின்னாடி வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதனால வந்து ஸ்ட்ராங் ஒர்க் எத்திக்ஸ். ஒர்க் எத்திக்ஸ்னா நெறிமுறைகள், அதாவது நல்ல உயர்வான வேலை நெறிமுறைகளை நீங்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து வெற்றிக்கான வழிமுறைகள். அடுத்தது பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. இப்ப பாத்தீங்கன்னா எப்பயும் ஒரே மாதிரியா இருக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்ல வந்து நிறைய மார்க் வாங்குறீங்க, அடுத்த எக்ஸாம்ல மார்க் வந்து கம்மியா வாங்குறீங்க, அடுத்த எக்ஸாம்ல மார்க் நிறைய வாங்குறீங்க, திரும்பி கம்மியா வாங்குறீங்கன்னா அது என்ன சொல்ல, அது வந்து கன்சிஸ்டன்சி கிடையாது. அப்ப கன்சிஸ்டன்சின்னா பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். அப்ப வந்து ஒரு ஒரு பிளேயர் இப்ப வந்து கிரிக்கெட்ல ஆடுறாருன்னா ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து என்ன பண்ணும், நிறைய ரன்ஸை வந்து அவர் வந்து இது பண்ணாருன்னா அவர் தான் வந்து என்ன கன்சிஸ்டன்ஸ் பிளேயர். இப்ப ஒரு கேம்ல வந்து 100 ரன் அடிப்பாரு, அடுத்த கேம்ல பார்த்தா சைபர் தான், அது அந்த அளவுக்கு இது இல்லை. அப்ப கன்சிஸ்டன்சினா எல்லா நேரங்கள்லயும் நீங்க வந்து ஒரே மாதிரியா பிஹேவ் பண்ணணும். உங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும், எல்லா நேரங்கள்லயும் ஒரே மாதிரியா உங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். அடுத்து டிசிப்ளின். வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப கம்மி ஆயிட்டு இருக்கு. டிசிப்ளின்டா இருக்கணும். ஏன்னா ஆக்சுவலா வந்து அந்த டிசிப்ளின் ஒரு லைன்ல போனா கூட என்ன பண்ணோம், அந்த லைனை ஃபாலோ பண்ணோம். அதாவது டிசிப்ளின்ல யாரு வந்து டிசிப்ளின் நல்லா ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாம் வந்து தங்களுடைய மகிழ்ச்சி அதிகமா வச்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா மன மகிழ்ச்சி அதிகமா இருக்கும். அதாவது நீங்க உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து டிசிப்ளின் இல்லைன்னா அதனால நிறைய டிராபேக்ஸ் வரும். கண்டிப்பா வந்து என்ன இருக்கணும், டிசிப்ளினை நீங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்தது வில்லிங் டு சாக்ரிஃபைஸ். அதாவது பாத்தீங்கன்னா ஒண்ணு நீங்க அச்சீவ் பண்ணணும்னா சில நேரங்கள்ல வந்து என்ன பண்ணி ஆகணும், சிலவற்றை என்ன ஆகணும், பண்ணி ஆகணும், இழந்துதான் ஆகணும். இப்போ வந்து நீங்க வந்து நிறைய மார்க் வாங்கணும் வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்ணி ஆகணும், எக்ஸ்ட்ரா நிறைய படிக்கணும். ஜென்ரலா ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு மணி நேரம் தூங்குவீங்க? ஜென்ரலா ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு மணி நேரம் தூங்குவீங்க? 8 மணி நேரம் தூங்குவீங்க இல்லையா? எக்ஸாம் டேட்ல என்ன பண்ணி ஆகணும், மார்க் அதிகமா ஆகணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், ஒரு 2 மணி நேரம் தூக்கத்தை என்ன பண்ணி ஆகணும், கம்மி பண்ணிக்கணும். 6 மணி நேரம் தான் தூங்கணும், அந்த 2 மணி நேரத்தை என்ன பண்ணணும், படிப்புக்காண்டி அலாட் பண்ணணும். அப்ப வந்து நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் சில சாக்ரிஃபைஸை நீங்க பண்ணி தான் ஆகணும். பாத்தீங்கன்னா ஒரு அருமையான தமிழ் பாட்டு இருக்கு, மெய் வருத்தம் பாரார், கண் துஞ்சார், பசி நோக்கார், எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, உங்களுடைய காரியத்துல நீங்க வந்து கண்ணா இருப்பீங்கன்னா, கருமமே கண்ணாயினாரா இருந்தீங்கன்னா, மெய் வருத்தம் பாரார், உடம்புக்கு வரக்கூடிய எந்த விதமான கஷ்டங்களையும் ஈஸியா வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்குவாங்க. மெய் வருத்தம் பாரார். கண் துஞ்சா, தூக்கத்தோட என்ன பண்ணிக்குவாங்க, கம்மி பண்ணிக்குவாங்க. பசி நோக்கா, பசி வந்தா கூட அந்த பசியோட வந்து வேலை செய்வாங்க. அவமதிப்பும் கொள்ளா, யாராவது வந்து
திட்டுறாங்க, அது பண்ணாங்கன்னா அதை பத்தி எல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார். மித்தவங்களுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கெடுதல் பண்ண மாட்டாங்க. செவ்வி அருமையும் பாரா, அதாவது நல்ல பாட்டு கேட்கறது, அந்த மாதிரி விஷயங்கள் கூட என்ன பண்ணிக்குவாங்க, கம்மி பண்ணிக்குவாங்க. யாரு? கருமமே கண்ணாயினார். ஆக வந்து உங்க வாழ்க்கையில வந்து நீங்க ஏதாவது அச்சீவ் பண்ண வேண்டும், சக்சஸ் பண்ண வேண்டும்னா அந்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உடம்புக்கு வரக்கூடிய வலியை பத்தி கவலைப்படக்கூடாது. தூக்கத்தை கம்மி பண்ணிக்கணும், பசியை கம்மி பண்ணி, அதாவது சாப்பாட்டை கம்மி பண்ணிக்கணும். யாராவது பேசினா கூட என்ன பண்ணணும், கண்டுக்க கூடாது. இதெல்லாம் பண்ணாதான் வந்து உங்களுடைய லட்சியத்தை வந்து அடைய முடியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வில்லிங் டு சாக்ரிஃபைஸ். அடுத்தது கண்டினியூஸ் பர்சூட் ஆஃப் நாலேஜ். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அறிவு செல்வத்தை பாத்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். சில வந்து நான் வந்து டிப்ளமா முடிச்சுட்டேன் போதும், அதுக்கு மேல படிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா விச் இஸ் நாட் குட். நான் இந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா இப்ப என்ன மாசம், ஜூன் மாசம், ஏப்ரல் மாசம் ஒரு எக்ஸாம் எழுதினேன், மே மாசம் ஒரு எக்ஸாம் எழுதினேன். திரும்பியும் பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல 3 பேப்பர் நான் வந்து படிக்கிறேன். என்பிடிஎல் ஒன்று இருக்கு, நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங். நீங்களும் படிக்கலாம். நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா ஐஐடி மூலியமா வந்து டெக்னிக்கலா உள்ள சில இதெல்லாம் வந்து ஆன்லைன் மூலியமா படிக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதுல நீங்க அந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ, ஒரு பைசாவும் கிடையாது. எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்க பண்ணிக்கலாமா? பண்ணுங்கம்மா, நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பி தி ரோல் மாடல் டு யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கோர்ஸை நீங்க பண்ணீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு மாத்திரம் 1000 ரூபாய் பணம் கட்டணும். எல்லா கோர்ஸும் ஃப்ரீ தான். அந்த மாதிரி கோர்ஸ் நான் இந்த வயசுலயே படிக்கிறேன். ஏன்னா படிக்கிறதுக்கு வந்து வயசு வந்து என்ன கிடையாது, தடை கிடையாது. நம்ம வந்து சாகுற வரைக்கும் பாத்தீங்கன்னா படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒண்ணும் இல்லை, 2 எக்ஸாம்பிள். பகவத்சிங் தெரியுங்களா? தெரியுமா? பகவத்சிங் உங்களுக்கு தெரியுமாம்மா? பகவத்சிங் யார் தெரியும்? சுதந்திர போராட்ட வீரர். 25 வயசுல என்ன பண்ணாங்க அவருக்கு? ஆங்கிலேயர்கள் வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து தூக்கு போட போறாங்க. தூக்கு போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் புக்கை வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு, படிச்சுட்டு இருந்தாரு. அதே மாதிரி சாக்ரட்டிஸ்க்கு பாத்தீங்கன்னா அவருக்கு விஷம் கொடுத்தாங்க. அவரையும் வந்து இந்த மாதிரி விஷம் கொடுத்து சாகடிச்சாங்க. அவரும் பாத்தீங்கன்னா சாவதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து புக்ஸை வந்து படிச்சாங்க. அதனால வந்து படிப்பு பாத்தீங்கன்னா நாலேஜ், அறிவு பாத்தீங்கன்னா அறிவை வந்து கெயின் பண்றதுக்கு ஏஜ் இஸ் நோ பார். அப்ப நீங்க இன்னையில இருந்து இன்னொன்னு எடுத்துக்கோங்க, நான் வாழ்க்கை முழுவதும் படிப்பேன், நான் வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற வேண்டும். நான் ஒரு பெரிய ஆளா வரணும், நான் ஒரு பெரிய பிசினஸ் மேனா வரணும், தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய இன்ஜினியரா வரணும், நாளைக்கு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும், இந்த மாதிரி ஆசைகள் எண்ணங்கள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அதுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் நான் கற்றுக்கொண்டே இருப்பேன் என்கிற ஒரு லட்சியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தான் வந்து அதாவது கண்டினியூஸ் பர்சூட் ஆஃப் நாலேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு லிசன். செல்வத்துள் செல்வம், செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம். எல்லா செல்வங்கள்லயும் உயர்ந்த செல்வம் பார்த்தீங்கன்னா செவி செல்வம் தான். அதனால வந்து நிறைய கேட்கணும். அப்ப வந்து நீங்க டீச்சர்ஸ் எல்லாம் டீச் பண்றப்ப என்ன பண்ணும்? 2 பாத்தீங்கன்னா பாருங்க, கடவுள் பாத்தீங்கன்னா எவ்வளவு காது கொடுத்துருக்காரு? 2 காது கொடுத்துருக்காரு. ஆனா வந்து வாய் வந்து ஒண்ணுதான். ஆனா இந்த வாய் வழியா என்ன பண்றோம்? சாப்பிடுறோம், சமயத்தை சுவாசிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா 2 காது கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த காது பாத்தீங்கன்னா எல்லா பக்கம், கண்ணு கூட 2 கண்ணு. ஆனா என்ன பண்ண முடியும்? முன்னாடி தான் பார்க்க முடியும். பின்னாடி பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா காது பாத்தீங்கன்னா என் பின்னாடி சவுண்டு போட்டாலும் கேட்கும், முன்னாடி சவுண்டு போட்டாலும் கேட்கும், இந்த பக்கம் வந்தாலும் கேட்கும், அந்த பக்கம் வந்தாலும் கேட்கும். அப்போ கடவுளுடைய படைப்புலயே பாத்தீங்கன்னா இறைவன் வந்து நிறைய கேட்கணுங்கிறதுக்காண்டிதான் காதை பாத்தீங்கன்னா யூனிவர்சலா வச்சிருக்காப்புல. எல்லா பக்கம் 360 டிகிரில இருந்தும் கேட்கற மாதிரி வச்சிருக்காப்புல. நல்ல விஷயங்களை கேட்கணும். நல்ல விஷயங்களை நீங்க நிறைய கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதன் மூலியமா உங்களுடைய அறிவு ஆற்றல் வந்து பெருகும். வாழ்க்கையில வந்து நீங்க வந்து உங்க லட்சியத்தை வெற்றியை அடையலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஐ வில் நெவர் குவைட் ஆட்டிடியூட். இப்போ வந்து நீங்க ஒரு காரியம் டிப்ளமோல சேர்ந்திருக்கீங்க,
சில பேர்த்துக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும், சில பேர்த்துக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். இல்லைன்னா எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, விட்டுட்டு போயிடக்கூடாது. எந்த ஒரு எந்த ஒரு எந்த ஒரு புதிய விஷயங்களை நம்ம பண்ணாலும் சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாற்றங்கள், அதுக்கு பாத்தீங்கன்னா டீத்திங் ட்ரபிள். நம்மளுடைய இது இருக்கு இல்லையா, பல்லு இருக்கு இல்லையா, பல்லு வந்து முளைக்கிறப்ப கொஞ்சம் வலிக்கும். அந்த மாதிரி டீத்திங் ட்ரபிள் ஏற்படும். அதெல்லாம் என்ன பண்ணிக்கணும், சமாளிச்சுக்கணும். அப்ப வந்து நீங்க எந்த ஒரு வேலை பண்றப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்தா என்ன பண்ணலாம், நான் விட்டுட்டு போயிடுறேன், அந்த மாதிரி போகக்கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன பண்றாங்க, விவாகரத்து பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களால வந்து என்ன பண்ண முடியல, ஒத்து போக முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா கண்டிப்பா ஒத்து போக முடியும். அதனால வந்து எதையுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணும், அந்த அதாவது வெளியே போகக்கூடாது. அது கொஞ்சம் அந்த ஆட்டிடியூட வந்து என்ன பண்ணிக்கணும், வளர்த்துக்கணும். அடுத்தது வந்து கிளியர் பர்பஸ் இன் லைஃப். உங்க வாழ்க்கையில வந்து உங்களுடைய குறிக்கோள் வந்து கிளியரா இருக்கணும். இந்த வயசுல இருக்கணும், நான் வந்து நாளைக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 50 பேர்த்துக்காவது வேலை கொடுப்பேன், இல்ல நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி பெங்களூர்ல போய் ஒரு நல்ல பொசிஷன்ல போய் மாசம் வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பேன். இந்த மாதிரி இல்லைன்னா நான் வந்து பின்னாடி வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பிஇ பாஸ் பண்ணி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஒரு கலெக்டர் ஆவேன். அந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும், ஒரு கிளியர் கட் பர்பஸ் வந்து என்ன பண்ணிக்கணும், வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா நாட் அஃப்ரைட் டு டேக் ரிஸ்க். அதாவது பாத்தீங்கன்னா சில வேலைகளை பண்றப்ப நிறைய என்ன பண்ணி ஆகணும், ரிஸ்க் எடுக்கும். ஓகேங்களா? இந்த ரிஸ்க் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா தான் உங்க வாழ்க்கையில வந்து நீங்க வெற்றி பெற முடியும். அந்த வெற்றி தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைடு. அப்ப சக்சஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, எது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதோ, உங்களுக்கு மாத்திரம் இல்ல பல பேருக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதோ அந்த மாதிரி காரியங்களை நீங்க பண்ணீங்கன்னா அதுதான் வெற்றி. இதுதான் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அப்ப வெற்றினா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒண்ணும் இல்ல, 2001 வருஷம் செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதி 2-3 பிளேனை வந்து அமெரிக்கால வந்து ஹைஜாக் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா அந்த அல் கொய்தா என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அந்த பிளேனை வந்து கடத்தி போய் அமெரிக்கால உள்ள அந்த ட்வின் டவரை போய் அடிச்சு காலி பண்ணாங்க. ஐ திங்க் நீங்க எல்லாம் இல்ல இல்லையா, 2001 பிறக்கல. 2001 இன்னைக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால பாத்தீங்கன்னா 3-4 பிளேனை வந்து அமெரிக்கால இருந்து கடத்திட்டு போய் அந்த ட்வின் டவரை போய் என்ன அடிச்சு காலி பண்ணி இது பண்ணாங்க. அவங்களுக்கு அது வெற்றி. அதாவது அந்த கடத்தல்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க பர்பஸ் என்ன, 2-3 பிளேனை வந்து ஹைஜாக் பண்ணணும், அந்த ட்வின் டவரை போய் இடிக்கணும், அதன் மூலியமா அந்த டவரே கம்ப்ளீட் டவர் கொலாப்ஸ் ஆகணும், அதன் மூலியமாக அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட வேண்டும். இதுதான் வந்து அவங்களுடைய பர்பஸ். அதை வந்து அவங்க அடைஞ்சாங்க. ஆனா வந்து இது வெற்றியான வெற்றி இல்லை. எந்த ஒரு காரியத்தை நீங்க வந்து சக்சஸா பண்ணாலும் அந்த காரியத்தின் மூலமாக உங்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும், மக்கள் அத்துணை பேருக்கு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும். நான் வந்து இன்னைக்கு டீச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டீச்சிங் மூலியமா கண்டிப்பா எனக்கு மகிழ்ச்சி இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு நீங்க கண்டிப்பா பல விஷயங்களை வந்து நீங்க என்ன பண்ணீங்க, லேர்ன் பண்ணுவீங்க, உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன். அப்ப வெற்றி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் அதாவது தனக்கும் மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய காரியங்களை வேலைகளை யார் பண்றாங்களோ அந்த வேலைகளின் மூலியமாகத்தான் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அப்ப வந்து நம்ம பண்ற எல்லா வேலையுமே வந்து மகிழ்ச்சியா இருக்காது. அப்ப நம்ம உண்மையான சக்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹாப்பினஸ் இஸ் த கீ டு சக்சஸ். ஹாப்பினஸ் இஸ் த கீ டு சக்சஸ். ஹாப்பினஸ்னா உனக்கு மாத்திரம் இல்ல, எனக்கு மாத்திரம் இல்ல, எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஒரு காரியம் பண்ணுவதால பலருக்கும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகமே. இதுதான் தமிழ் பண்பாடு. நாம் பெற்ற இன்பம் வந்து இந்த உலகம் பூரா பெற வேண்டும் என்றார்கள் இல்லையா, அதுதான் உண்மையான சக்சஸ். அதான் பக்கத்துல சக்சஸ் இஸ் நாட் டு கீட். அப்ப வந்து வெற்றியின் மூலியமா எப்பயுமே மகிழ்ச்சி கிடைக்காது.
எந்தெந்த காரியங்கள் வந்து மகிழ்ச்சியை கொடுக்குதோ நிச்சயமாக அந்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமான காரியங்களாக தான் அமையும். இஃப் யூ லவ் வாட் யூ ஆர் டூயிங் யூ வில் பி சக்சஸ்ஃபுல். இப்ப இங்க உள்ள எவ்வளவு பேர்ல how many of you willingly join in diploma course? Please raise your hand. How many of you willingly, எவ்வளவு பேர் வந்து விருப்பத்தோட வந்து டிப்ளமோல இங்க சேர்ந்திருக்கீங்க? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். ஓகே ப்ளீஸ். எவ்வளவு பேர் வந்து பை கம்பல்ஷன், என்னுடைய அம்மா அப்பா கம்பல் பண்ணாங்க, என்னுடைய பாக்கி பேர் how many of you joined by compulsion? யாருமே இல்லையா? வெரி குட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க நாளைக்கு ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலை பண்ணீங்கன்னாலும் அது உங்களுடைய சாய்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து சான்ஸா இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் அந்த அந்த வேலையை நீங்க வந்து பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், அந்த வேலையை நீங்க என்ன பண்ணும், லவ் பண்ண வேண்டும், அந்த வேலையை நீங்க நேசிக்க வேண்டும். சில வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து கம்பல் பண்ணி நீங்க இங்க டிப்ளமோல சேர்த்து இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க நீங்க டிப்ளமோ சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிப்ளமோ படிப்பை, இந்த கல்லூரியை, இங்க உள்ள ஆசிரியர்களை நீங்க என்ன பண்ணும், நேசிக்க வேண்டும், அவங்க மேல வந்து அன்பு செலுத்த வேண்டும். அதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்ப நான் வந்து என்ன சொன்னேன், நான் ஏன் டீச்சிங் வந்தேன்னா நான் விரும்பி வந்தேன் இல்லையா. நான் வந்து இப்ப நான் இண்டஸ்ட்ரீஸ் போனேன்னா இப்ப வாங்குற சம்பளத்தை விட வந்து 3 மடங்கு வாங்குவேன். ஏன் போகலன்னா எனக்கு ஆல்ரெடி நிறைய பென்ஷன் வருது, போதும், அந்த பணமே போதும். அப்ப வந்து மிச்சம் உள்ள காலத்தை வந்து நமக்கு விருப்பமான இந்த டீச்சிங் மூலியமா ஏதாவது மாணவர்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா என்கிற ஒரு நோக்கத்தோட வந்திருக்கு. அப்ப வந்து என்ன பண்ணு, உங்களுக்கு எந்த வேலை கிடைச்சாலும் நாளைக்கு ஃபியூச்சர்ல நீங்க எதிர்பார்க்கறதே வந்து வாழ்க்கையில வந்து கிடைக்காது. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அது எப்பவுமே எல்லாத்துக்குமே கிடைக்காது. எது கிடைக்குதோ அதை என்ன பண்ணும், அன்பா ஏத்துக்கிட்டு அதை அன்பா நேசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால வந்து இன்னையிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த 3 ஆண்டுகளும் நீங்க படிக்கக்கூடிய டிப்ளமோ கல்வியை வந்து உயர்தரமான கல்வியா நீங்க எண்ண வேண்டும். இந்த கல்லூரியை, சக்தி பொறியியல் கல்லூரியை வந்து என்ன பண்ணும், ஒரு உயர்ந்த கல்லூரியாக நீங்கள் எண்ண வேண்டும். இங்கே உள்ள ஆசிரியர் பெருமக்களை தான் நீங்க வந்து அன்போடு நேசிக்க வேண்டும். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்களா? பலமா சொல்லுங்க. குட். நெக்ஸ்ட். ஓகே. அப்போ பாருங்க, அப்போ வந்து பாத்தீங்கன்னா படிப்புடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா சும்மா வந்து பாடங்களை வந்து மனப்பாடம் வந்து பண்றது மாத்திரம் நோக்கம் இல்லை. எஜுகேஷனுடைய பர்பஸ் இஸ் கீ டு சக்சஸ். அந்த படிப்பின் மூலியமாக அறிவையும் ஞானத்தையும் பெற வேண்டும். நாலேஜ் அண்ட் விஸ்டம். அதாவது பாத்தீங்கன்னா எஜுகேஷன் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் நாலேஜ் அண்ட் விஸ்டம். ஓகேங்களா? அப்போ வந்து படிப்புல வந்து இந்த புக்கு, நீங்க புக்ல இந்த இந்த கல்லூரியில படிக்கக்கூடிய இந்த படிப்பின் மூலியமாக என்ன பண்ணோம், அறிவை என்ன பண்ணோம், வளர்த்து கொள்ள வேண்டும், பகுத்தறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த பகுத்து அறிவின் மூலமாக நீங்கள் ஞானம் பெற வேண்டும். ஞானம் தானே, நான் யார், நான் எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், நான் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன பண்ணும், உங்களை நோக்கி என்ன பண்ணும், ஒரு ஞானி போல நீங்க என்ன பண்ணும், அதுதான் விஸ்டம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்து பாடத்தை மாத்திரம் படிச்சு மகப் பண்ணி பண்றதுல யூஸ் இல்லை. அந்த பாடம் படித்தது மூலியமாக அந்த பாடத்திலே உள்ள உண்மையான அறிவை, ஆற்றலை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஞானம், இந்த அறிவின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கும், இந்த நாட்டுக்கும், இந்த மக்களுக்கும், எனக்கும், என் குடும்பத்திற்கும் நான் என்ன சேவை செய்ய முடியும் என்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வந்து விஸ்டம். அப்ப வந்து படிப்பு என்பது சும்மா கிளாஸ்ல வந்து லேர்ன் பண்றது. அந்த லேர்னிங் என்ன கொடுக்கணும், உங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுக்க வேண்டும். அந்த ரெண்டும், அறிவும் ஞானமும் கிடைத்தால்தான் அது உண்மையான நீங்க உங்களுடைய படிப்புக்கு உண்டான வெற்றியாக அமையும். அடுத்தது ஆல்ரெடி சொல்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆக்ஷன், இப்போ எல்லாத்துக்கும் இது இருக்கு இல்லையா, குறிக்கோள் இருக்கு இல்லையா, கனவு இருக்கு இல்லையா. கனவு இருந்தா போதுமா? என்ன சொன்னார் இவரு, அப்துல் கலாம் ஐயா இருக்கா இல்லையா, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து கனவை பத்தி ஒண்ணு சொன்னாரு. கேன் எனிஒன் டெல்? கனவுனா என்ன? கனவு என்றால் என்ன?
as per Abdul Kalam wordings. மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வார்த்தைகளின்படி கனவு என்றால் என்ன? உன்னை தூங்க விடாமல் எது செய்கின்றதோ அதுதான் கனவு. தூக்கத்தில் வருவது அல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு. தூக்கத்தில் வருவது அல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு. என்ன அதுக்கு மீனிங் என்ன? இப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு அடையணும்னா என்ன பண்ணுவீங்க? கனவு காண்பீங்க. அந்த கனவு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? நீங்க தூங்கவே கூடாது. அந்த கனவை என்ன பண்ணணும்? அச்சீவ் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவுங்கிறாரு. அப்ப எந்த ஒரு கனவையும் நீங்க, எந்த ஒரு லட்சியத்தையும் நீங்க அடைய வேண்டும் என்றால் என்ன வேணும்? ஆக்ஷன் வேணும். அதுக்கு வேண்டிய வேலைகளை செய்யணும். அதாவது பாத்தீங்கன்னா விஷன் without action, listen this word, vision without action dash. விஷன் என்ன? லட்சியம். லட்சியம் without action, அந்த எந்த விதமான ஒரு வேலையும் செய்யாம என்ன ஆகும்? விஷன் without action. விஷன் என்ன? லட்சியம், குறிக்கோள். without action, எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு. பாத்தீங்கன்னா நான் ஒரு கலெக்டர் ஆகணும், நான் ஒரு பெரிய இன்ஜினியராகி கவர்மெண்ட் வேலையில ஜாயின் பண்ணணும், இது லட்சியம். ஆனா என்ன பண்ணல? இந்த விதமான வேலையும் பண்ணல. ஆக்ஷன், விஷன் வித்தவுட் ஆக்ஷன். அப்ப அது என்ன ஆகும்? அது ஒன்லி எ ட்ரீம், கனவு தான். அப்ப விஷன் வித்தவுட் ஆக்ஷன் என்ன ஆகும்? கனவா போயிடும். ஓகேங்களா? அப்ப எந்த ஒரு லட்சியத்தையும் நீங்கள் வகுத்து கொண்டால் அந்த லட்சியத்தை அடைவதற்கு வேண்டிய அத்துணை வேலைகளையும் ஒழுங்காக தவறாமல் செய்தால்தான் அந்த லட்சியத்தை அடைய முடியும். அவ்வாறு செய்யவில்லை என்றால் உங்கள் லட்சியம் ஒரு பகல் கனவாக முடியும். மியர் எ டே ட்ரீம். நைட்ல கூட கொஞ்சம் கனவு கண்டா அது என்ன ஆகும்? பலிக்கும். ஆனா பகல்ல கனவு பலிக்காது. அப்ப எந்த ஒரு லட்சியத்துக்கும் என்ன தேவை? அடுத்த கட்டமா அதை அடைவதற்கு உண்டான எல்லா விதமான முயற்சிகளையும் வேலைகளையும் செய்யணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்ஷன் வித்தவுட் விஷன். இங்க இல்ல சொல்ல, ஆக்ஷன் வித்தவுட் விஷன். நான் நிறைய வேலை பண்றேன், ஆனா எனக்கு என்ன இல்ல? குறிக்கோள் இல்ல. அப்ப என்ன ஆகும் சொல்ல? நிறைய என்னென்னமோ வேலை பண்ண, இந்த கிளாஸுக்கு வந்திருக்கேன், நான் பாடி ஏதோ பேசுனேன், ஆனா என்ன பேசுனேன்? குறிக்கோள் இல்லாம பேசுனேன். அப்ப என்ன ஆகும் சொல்ல? ஆக்ஷன், லிசன் மை வேர்ட், ஆக்ஷன் without vision dash. டைம் பாஸ், நேரம் தான் போகும். அதாவது அப்ப எந்த ஒரு வேலை பண்ணாலும் அந்த வேலைக்கு பின்னால ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். ஓகேங்களா? அப்ப try to understand this also. Vision without action, mere daydream. அப்ப லட்சியம், அதுக்கு உண்டான எந்த விதமான வேலைகளையும் செய்யவில்லை என்றால் அது பகல் கனவாக முடியும். நிறைய வேலை செய்கிறோம், ஆனால் அந்த வேலைகளுக்கு பின்னால் எந்த ஒரு லட்சியமும் இல்லை என்றால் நமது நேரம் தான் வீணாகும். அப்ப நீங்க எந்த ஒரு வேலை பண்ணாலும் இந்த வேலையினால நான் என்னத்தை அடைவேன், என்ன லட்சியம்னு அந்த லட்சியத்தை நீங்க என்ன பண்ணணும்? வகுத்துக்கணும். லட்சியம்னு நீங்க ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு தேவையான அத்துணை வேலைகளையும் பண்ண வேண்டும். நெக்ஸ்ட் அடுத்தது, காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே, முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது. அப்ப என்ன சொல்ல? இதேதான் இந்த விஷன் சொன்ன பாத்தீங்களா? அப்ப எந்த ஒரு நீங்க இது பண்ணாலும் அதுக்கு வேண்டிய முயற்சிகளை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் அதை அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்ப பாத்தீங்கன்னா வேலை பண்றப்ப பாத்தீங்கன்னா போக்கஸ்டா பண்ணணும். நம்ம வேலை பண்றப்ப பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? அங்க இங்கேயும் அலைவாயக்கூடாது. இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப வெயில் கம்மியா இருக்கு. ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா தார் டெசர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தார் பாலைவனம் நாங்க எல்லாம் ஃபுல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன். சம்மர்ல பாத்தீங்கன்னா 50 டிகிரி 55 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் போகும். 50 to 55 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் போகும். அந்த டெம்பரேச்சர்ல மே மாசம் 10ஆம் தேதி வச்சுக்கோங்களேன், அந்த மே மாசம் 10ஆம் தேதி
ஒரு 50-55 டிகிரி டெம்பரேச்சர் உள்ள அந்த சம்மர்ல வந்து தார் டெசர்ட்ல வந்து உங்கள்கிட்ட ஒரு பேப்பர் தரேன், ஒரு A4 ஷீட் தரேன், ஆர்டினரி பேப்பர். அந்த பேப்பரை காமிச்சு அந்த பேப்பரை வந்து என்ன பண்ண சொல்றேன், சன்னுக்கு முன்னாடி காமிச்சு அந்த பேப்பரை வந்து எரிக்க சொல்றேன். முடியுமா? 50-55 டிகிரி வெயில் மண்டையை புழக்கிற மாதிரி வெயில் அடிக்குது. ஒரு ஆர்டினரி சூரியன்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி பார்த்தீங்கன்னா எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கு. ஒரு ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 1368 வாட்ஸ் எனர்ஜி இருக்கு. ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல சன்ஷைன் டேல பார்த்தீங்கன்னா 1368 வாட்ஸ் எனர்ஜி இருக்கு. இவ்வளவு எனர்ஜி இருந்தாலும் நல்ல வெயில் அடிக்குது. ஒரு A4 ஒரு ஆர்டினரி பேப்பரை கொடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இந்த பேப்பரை போய் சன்னுக்கு முன்னாடி காமிச்சு இதை வந்து ஃபயர் பண்ணு சொல்றேன். முடியுமா? ஏன் முடியாதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சன்னோட எனர்ஜி பாத்தீங்கன்னா ஸ்கேட்டர் ஆயிருக்கு. அது என்ன இருக்கு, எல்லா பக்கமும் என்ன இருக்கு, செதறி இருக்கு. இப்போ என்ன பண்றேன், உங்கள்கிட்ட வந்து ஒரு லென்ஸ் தரேன், ஒரு குவி லென்ஸ் தரேன். லென்ஸையும் கொடுக்குறேன், பேப்பரையும் கொடுக்குறேன். இப்போ உங்களால அந்த பேப்பரை வந்து ஃபயர் பண்ண முடியுமா? முடியும். இப்போ என்ன பண்றீங்க, அந்த சன் ரேஸ் வந்து அந்த லென்ஸ் மேல எவ்வளவு ரேஸ் வந்து ஃபால் ஆகுதோ எல்லா ரேஸும் பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸுடைய ஃபோக்கல் பாயிண்ட் என்ன ஆகும், அக்குமுலேட் ஆகும். அந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல போய் நீங்க பேப்பரை வச்சீங்கன்னா வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன ஆகும், பேப்பர் வந்து எரியும். அந்த மாதிரி நம்ம ஆக்சுவலா நம்ம எந்த ஒரு வேலை பண்ணாலும் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய ஆற்றல்கள் எப்படி இருக்கணும், ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். படிச்சாலும் அப்படிதான், ஒரு எந்த ஒரு கேம் ஆனாலும் அப்படிதான். அப்ப எந்த ஒரு வேலை பண்ணாலும் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்டு ஹார்ட் ஒர்க். அப்போ வந்து கடினமான உழைப்பு பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்டு ஹார்ட் ஒர்க்கா இருக்கணும். ஃபோக்கஸ்டு ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா உங்களால வந்து எதையுமே ஃபுல்லா அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ வந்து வெற்றி அடைவதற்கு அடுத்த இது பாத்தீங்கன்னா கடின உழைப்பு பண்ணணும். சில பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் a man can do in his life. Let me tell once again, hard work is the best investment a man can do in his lifetime. Let me tell once again, hard work is the best investment a man can do in his lifetime. ஏதாவது இதுக்கு தமிழ்ல சொல்ல முடியுமா? பசங்க இல்ல, not for faculties. Let me tell once again, hard work is the best investment a man can do in his lifetime. ஏதாவது எவ்வளவு பேர் இதுல வந்து இங்கிலீஷ் மீடியம்? How many of you in English medium? Please raise your hand. யாருமே இல்லையா? At least English medium students should translate in Tamil. Hard work is the best investment. என்ன? கடின உழைப்பு தான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த மூலதனம். அப்ப நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஹார்டா ஒர்க் பண்றீங்களோ அந்த ஹார்ட் ஒர்க் மூலியமாக நீங்க நிறைய வந்து மூலதனத்தை சேமிப்பீர்கள். அது உங்களுக்கு வாழ்க்கையில உதவும். அந்த ஹார்ட் ஒர்க்கும் பார்த்து எப்படி இருக்கணும், ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஃபோக்கஸ்டு ஆக்சுவலா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழுதை மாதிரி ஒர்க் பண்ணக்கூடாது, குதிரை மாதிரி ஒர்க் பண்ணணும். அதுக்கு இன்னொரு நேம், ஃபோக்கஸ்டு ஹார்ட் ஒர்க்குக்கு இன்னொரு நேம் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹார்ட் ஒர்க். ஸ்மார்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்மார்ட்னு ஸ்மார்ட் SMART. ஸ்மார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்னா ஸ்பெசிபிக். நீங்க எந்த வேலை பண்ணாலும் அந்த வேலையை என்ன பண்ணும், ஸ்பெசிபிக்கா நீங்க வந்து பண்ணணும். எஸ்னா அடுத்தது எம் மெஷரபிள். நீங்க பண்ணக்கூடிய வேலையை என்ன பண்ணணும், மெஷர் பண்ணி பார்க்கணும். நான் எதை அச்சீவ் பண்ண ஆசைப்படுறேன் அதை அச்சீவ் பண்ணிட்டேனா இல்லையா, மெஷர் பண்ணி பார்க்கணும். ஓகே. அடுத்தது ஏ அச்சீவபிள். உங்களால எது முடியுமோ அதை தான் பண்ணணும். இப்ப வந்து இப்ப நான் இருக்கேன், நான் வந்து கோயம்புத்தூருக்கு MP ஆகணும்னு ஆசைப்பட்ட முடியுமா? முடியாது. சில கோயம்புத்தூருக்கு நான் MP எலெக்ஷன் நிற்கணும்னா ஏதாவது கட்சியில சீட்டு கொடுக்கணும். மினிமம் வந்து ஒரு 30-40 கோடி ரூபாய் நான் என்ன பண்ணி ஆகணும், செலவு பண்ணணும். அதுக்கெல்லாம் அந்த வசதி இல்லை. அப்ப வந்து என்னால எது வந்து அச்சீவ் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த மாதிரி வேலைகள் தான் பண்ணணும். அப்ப ஸ்மார்ட் ஒர்க்குன்னா எஸ்னா என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலையில ஸ்பெசிபிக்கா இருக்கணும். எம்னா அந்த வேலையை வந்து என்ன பண்ணணும், மெஷர் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா அச்சீவபிள், எதை அச்சீவ் பண்ண முடியுமோ
அந்த மாதிரி வேலைகளை தான் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக், அந்த வேலை பண்றப்ப பார்த்தீங்கன்னா நேர்மையா நாணயமா எது உண்மையோ அந்த அந்த வழியில பண்ணணும். லாஸ்ட்ல உள்ள டீ இருக்கு பார்த்தா, டீனா வந்து டைம் பவுண்ட், குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த வேலையை நீங்க வந்து முடிக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து இன்னையிலிருந்து நீங்க என்ன பண்ணணும்? நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் கடின உழைப்பு பண்ணணும். ஆனா கடின உழைப்பை வந்து என்ன பண்ணக்கூடாது? கழுத மாதிரி பண்ணக்கூடாது. கடின உழைப்பை வந்து ஃபோக்கஸ்டா ஸ்மார்ட்டா என்ன பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய வேலையில வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா பண்ணணும். அப்பப்போ மெஷர் பண்ணி பார்க்கணும். எது அச்சீவ் பண்ண முடியுமோ அதை மாத்திரம் தான் பண்ணணும். பண்ணக்கூடிய வேலைகளை உங்கள்கிட்ட உள்ள டேட்டாஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி எது வந்து ரியலோ அந்த ரியாலிஸ்டிக்கா பண்ணணும். குறிப்பிட்ட காலத்துல பண்ணணும். இப்போ ஒண்ணும் இல்லை, டிப்ளமோவை நீங்க எப்போ முடிக்கணும்? 3 ஆண்டுகள்ல முடிக்கணும். இதே டிப்ளமோவை நீங்க வந்து 10 வருஷம் கழிச்சு முடிச்சீங்கன்னா நோ யூஸ். அப்போ வந்து டைம் பவுண்ட், அப்போ வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துல வந்து முடிக்கணும். அப்போ வந்து எல்லாருமே வந்து வெற்றி அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக கடின உழைப்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு கடின உழைப்பினை மேற்கொள்கின்ற பொழுது சும்மா வந்து கழுத மாதிரி ஒர்க் பண்ணக்கூடாது. ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணணும். பிளஸ் வந்து எப்படி பண்ணணும்? ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ஓகே, ஆக்சுவலாக இது அப்படின்னு சொன்னா ரிஸ்க் எடுக்குன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு வாகனத்தை மேலே என்ன பண்றான்? ஒரு பாய்மரம் மாதிரி கட்டி வச்சு மேலே வந்து பறக்க ஆசைப்படுறான், பிளைன் மாதிரி. ரிஸ்க் தானே இது? சரி, இந்த மாதிரி வந்து ஒரு ரிஸ்க் எடுத்தாதான் வாழ்க்கையில வந்து இப்போ வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாரு வந்து இது கண்டுபிடிச்சா? ஆகாய விமானத்தை கண்டுபிடிச்சது யாரு? ஹூ ஹேஸ் இன்வென்டட் ரைட் பிரதர்? யார் சொன்னார்? நீங்க சொல்லாதீங்க சார், ஐ வாண்ட் ஃப்ரம் தி ஸ்டூடெண்ட்ஸ். ரைட் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நிறைய ரிஸ்க் எடுத்து தான் பண்ணாங்க. சொல்ல எந்த ஒரு இன்வென்ஷனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா they have taken lot of risk. அப்ப நீங்களும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஏதாவது அச்சீவ் பண்ண ஒன்றும் இல்லை, ஒரு கேம் ஆடணும், ஃபுட்பாலோ பேஸ்கெட் பாலோ வாலிபாலோ என்ன பண்ணணும்? நிறைய அதுக்கு உண்டான ட்ரைனிங் எடுத்து ரிஸ்க் எடுத்தாதான் என்ன பண்ண முடியும்? ஒரு மாஸ்டரா ஒரு குட் பிளேயரா வர முடியும். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு வர முடியுமா? அப்ப ரிஸ்க் வந்து எடுத்தாதான் வாழ்க்கையில வந்து சில விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது அப்ப வந்து முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நீ உன் இலக்கை அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. எப்ப முடிக்கணும்? 1 மணி முடிச்சு. ஓகே, இதை ஒண்ணு மாதிரி சொல்லு. அதாவது பயிற்சின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து கண்டிப்பா ட்ரைனிங் வேணும், பயிற்சி வேணும். இதுக்கு லெட் மீ டெல் யூ ஒன் எக்ஸாம்பிள் வர முடிச்சுக்கிறேன். என்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு பையன் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல எதையுமே வந்து உழைக்காமலே அடையணும்னு ஆசைப்பட்டான். கிளாஸுக்கு ஒழுங்கா வரமாட்டான், படிக்க மாட்டான், ஒண்ணுமே பண்ண மாட்டான். எவ்வளவோ வாத்தியார் சொல்லி பார்த்தாலும் அந்த பையன் கேட்கல. ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா கூப்பிட்டு, தம்பி நீ என்ன பண்றன்னா இந்த பட்டாம்பூச்சி இருக்கு இல்லையா, அந்த பட்டாம்பூச்சி வந்து தான் கூட்டில் வந்து எப்படி வருது, இதை வந்து உனக்கு 10 நாள் நீ ஸ்கூலுக்கே வர வேணாம். எங்கேயாவது பட்டாம்பூச்சியோடைய கூடு இருக்குல்ல, அந்த கூடு போய் பாரு. அந்த கூட்டுக்குள்ள இருந்து அந்த பட்டாம்பூச்சி எப்படி வெளியே வருது, இதை மாத்திரம் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு இருந்து எனக்கு சொல்லுப்பான்னாரு. இந்த பையன் அப்படி எப்படி கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு வீட்டில் போய் தோட்டத்தில் போய் ஒரு பட்டாம்பூச்சி கூட்ட பார்த்துட்டான். டெய்லி போய் பார்த்தான். ஒரு நாள் மார்னிங் போனான், காலையில போனா அந்த பட்டாம்பூச்சி கூட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை வந்துருந்துச்சு. அந்த ஓட்டை வழியா பார்த்தீங்கன்னா காலையில 8 மணில இருந்து அங்கேயே பார்த்துட்டு இருக்கான். ஒரு சின்ன பூச்சி மாத்திரம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த பூச்சியோடைய புழு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஓட்டை வழியா வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு ஒரு 3/4 மணி நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த ஓட்டை வழியா வெளியே வந்து கீழே வந்து விழுந்த உடனே தன்னுடைய சின்ன ரெக்கையை வந்து ஆட்டிக்கிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணிச்சு, பறந்து போயிடுச்சு. இதே மாதிரி அடுத்த பூச்சி வர்றதுக்காண்டி, அடுத்த பூச்சி அந்த ஓட்டை வழியா வர்றதுக்காண்டி என்ன பண்ணிட்டு இருக்கு, கஷ்டப்படுது. இவன் என்ன பண்ணான்னா, இந்த பூச்சி வந்து இந்த சின்ன ஓட்டையா இருக்கு இல்லையா, இதனாலதானே வர்றதுக்கு கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா ஒரு குச்சி எடுத்து அந்த ஓட்டையை என்ன பண்ணா பெருசாக்கிட்டான். உடனே அந்த 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 பட்டாம்பூச்சியுடைய கூடுக்குள்ள இருந்த ஒரு 20 புழுக்கள் வந்து கீழே அப்படியே விழுந்தது. ஒரு 10 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா எல்லா புழுக்களும் எல்லா பூச்சிகளும் செத்து போயிடுச்சு. என்ன பார்த்தீங்கன்னா
இந்த பட்டாம்பூச்சி அந்த சின்ன ஓட்ட வழியா அந்த அந்த புழு வந்து வெளியே வரப்ப, அந்த புழு வந்து பூச்சியா மாறப்ப வெளியே வரப்ப என்ன பண்ணுதுன்னா, ஒரு 3/4 மணி நேரம் 1/2 hour பாத்தீங்கன்னா அந்த சின்ன ஓட்ட வழியா வரப்ப அதோடைய ரெக்கைய வந்து அப்படி இப்படி ஆட்டி உடம்பு அப்படி இப்படி இது பண்ணி பயிற்சி கொடுத்து வெளியே வரப்ப இவ்வளவு நாள் என்னாச்சு, அது கூட்டுக்குள்ள இருந்துச்சு. வெளியே வந்த உடனே பூமிக்குள்ள அட்மாஸ்பியர் வேற. இந்த பயிற்சி எடுத்ததுனால ஆச்சுன்னா வெளியே வந்த உடனே அதால என்ன பண்ண முடிச்சு, உடனே பறந்து பட்டாம்பூச்சியா போக முடிச்சு. இவன் என்ன பண்ணா, அந்த ஓட்டையை பெருசாக்கினா பாக்கி எல்லா புழுக்களும் பாத்தீங்கன்னா அந்த அந்த புழுக்களுக்கு எந்த விதமான பயிற்சியும் கிடைக்கல. பூமியில வந்து விழுந்த உடனே எல்லா பூச்சிகளும் செத்து போச்சு. அப்ப வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் எந்த துறையிலையும் வந்து ஒரு நல்ல பயிற்சி உங்களுக்கு வேணும். அப்ப வந்து பயிற்சி இல்லாம, இப்போ நீங்க வந்து ஒரு ஃபுட்பால் ஆடணும், ஒரு செஸ் ஆடணும், கார் ஓட்டணும். அப்ப என்ன பண்ணும், கார் ஓட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தா போதுமா? பத்தாது. அந்த காரை எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணும், ஒரு 10-15 ட்ரிப் நீங்க ஓட்டி பார்த்தாதான் என்ன பயிற்சி மூலியமா தான் வந்து மாஸ்டர் ஆக முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஃபீல்டு, நீங்க எல்லாம் என்ன போறீங்க பின்னாடி வந்து யூ ஆர் கோயிங் டு பி அ டெக்னோகிராட்ஸ். அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிச்சயமாக முயற்சி மாத்திரம் பத்தாது, என்ன வேணும், பயிற்சியும் வேண்டும். அப்ப வந்து வாழ்க்கையில வந்து எந்தெந்த நேரங்கள்ல எல்லாம் வந்து பயிற்சி எடுக்க முடியுமோ அந்த பயிற்சியை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கோ. சொல்ல வந்து நான் நிறைய பேசலாம், நேரத்தை கட்டி லாஸ்ட் ஸ்டேஜ் பார்ப்பேன், லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படியே வேகமா போக்குங்க. சொல்ல நான் வந்து 3 மணி நேரம் பேசுவது. இதான்ப்பா சொல்ல, நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நமது இறப்பு ஒரு சரித்திரமாக மாற வேண்டும். All of you know your date of birth, இல்லையா? All of you know your date of birth. Can anyone tell your date of death? Can anyone tell your date of death? முடியுமா? முடியுமா? உங்க எல்லாத்துக்குமே வந்து உங்களுடைய பிறந்த நாள் தெரியும், ஆனா உங்களுக்கு யாருக்குமே வந்து உங்களுடைய இறந்த நாள் எப்பன்னு தெரியாது. அது தெரிஞ்சா வாழ்க்கையில நிம்மதியா இருக்காது. அதனால நம்ம இறக்கிறதுக்குள்ள என்ன பண்ணணும், இந்த பிறவிக்கு ஏதாவது ஒரு பயனை உண்டாக்க வேண்டும். ஏதாவது ஒரு நாம் ஒரு சாதனையாளராக மாறி நமது வாழ்க்கை என்னமா இருக்கணும், ஒரு சரித்திரமாக மாற வேண்டும். ஓகேங்களா? நிச்சயமா மாத்துவீங்களா? ஓகே. இதுகாலம் இந்த பயிற்சியினை கலந்து கொண்டு அமைதியாக என்னுடைய கருத்துக்களை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறுகின்றேன். எண்ணிய முடிதல் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லனவே எண்ணல் வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லனவே எண்ணல் வேண்டும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும். தெளிந்த நல் அறிவு வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணி போல நன்னிய நின்முள் ரசித்திடல் வேண்டும். அம்மா, நன்றி, வணக்கம். A very heartfelt thank you to our respected speaker for that inspiring and insightful session on the key to success. You have beautifully reminded us that every successful journey begins with a clear goal and strong sense of purpose. We are truly lucky to have you with us, and we look forward to hearing more from you in the afternoon session. On behalf of all of us here, thank you once again for your valuable presence and motivating thoughts. Thank you, sir.